அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனைக்கு தீர்வுன்னா என்னன்னா, ரிஃபாய் மேலப்பாளையத்துல தௌஹீத் வேலைகளை செய்யக்கூடாது, ஷம்சுல்லுகா மேலப்பாளையத்துல தமுமுக வேலையை செய்யக்கூடாது, இதுதான் தீர்வாகும் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அண்ணன் சொன்ன உடனே JS ரிஃபாய் அதை மறுக்கிறார். எந்த அடிப்படையில் மறுக்கிறார்னா, நான் எங்க ஊர்ல நான் வாழ்ந்து வரக்கூடிய மேலப்பாளையத்துல என்னுடைய அடிப்படை கொள்கையா இருக்கக்கூடிய தௌஹீத் கொள்கையை நாம் பிரச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அண்ணன் என்ன தெரியுமா சொல்றாரு, அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறீங்க. இது அவர் சொன்னது நிர்வாக குழுல சொன்னது, தமுமுகவுடைய தலைமை நிர்வாக குழு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறீங்க, யார் கரையேறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மேலப்பாளைய விஷயம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். மேலப்பாளையத்துல லுஹா அவர்களுக்கும் JS ரிஃபாய் அவர்களுக்கும் பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில இதுக்கு தீர்வு என்ன என்பதை நிர்வாகக்குள்ள பேசுறாங்க. அந்த நிர்வாகக்குள்ள பேசும்போது PJ அவர்கள் சொல்றாங்க, இந்த லுஹாவும் PJயும் சண்டை இல்லாம இருக்கணும்னு சொன்னா, ஒன்னு PJ இவர் லுஹா தௌஹீத் ஜமாத்தின் பணிகளை இருக்கணும், JS ரிஃபாய் தமுமுகவின் பணி இருக்கு, ரெண்டு பேரும் அதையும் இதையும் குழப்பிக்க கூடாதுன்னு சொல்லும் போது JS ரிஃபாய் அவர்கள் சொன்னார்களா, இல்ல நான் என்னுடைய ஊர்ல இருந்து தௌஹீத் ஜமாத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப PJ சொல்லி இருக்கிறாரா, நீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஜவாஹிருல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு மூமினுக்கு அழகாங்க இப்படியாக நடந்துக்கிறனும், ரெண்டு பேரும் சண்டையிட்டு கொண்டார் என்று சொன்னா என்ன செஞ்சிருக்கணும், ரெண்டு பேரையும் இணைத்து தானங்க வச்சிருக்கணும், சண்டை போடுங்கள் என்று சொல்லுகிறார். PJ மேல ஒரு சாதாரண இது நடந்த நான் நேரடியா இல்ல, இது நடந்து எந்த கருத்தில் அவர் சொன்னார் என்று தெரியல. PJ மீது வெறுப்பை கொண்டுவதற்காக வேண்டி ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விடுகிறார் என்று அவர் சொன்னதை தெளிவாக பின்னால் உள்ள வாசகத்தில் நமக்கு வழங்க முடியும். பின்னால் உள்ள சீடியில நீங்க பாருங்க, PJ அவர்கள் JS ரிஃபாயையும் லுஹாவையும் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அங்க பொதுக்குழு கூடுறாங்க, அங்க ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சி நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, எல்லாம் முடிந்ததற்கு பிறகு PJ அவர்கள் ஜவாஹிர்லாட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் SSV சைஃபுல்லா ஹாஜா அவர்களும் சேர்ந்து அவங்களை இணைச்சு வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவரே ஒப்புதல் வாக்குமூலம் பின்னாடி கொடுக்கிறார். மேலப்பாளையம் சம்பவத்துக்கெல்லாம் பிறகு நான் சகோதரர் PJ சகோதரர் SM பாக்கர் 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், மேலப்பாளையம் விஷயமா பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அண்ணன் சொல்றாரு, நீங்களும் சைஃபுல்லாவும் சந்தித்து பேசி இந்த மேலப்பாளையம் மேட்டரை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. சரி, நான் சைஃபுல்லா ஹாஜா அவர்களிடம் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக பேசுகின்றேன் என்று அவரிடம் உறுதி சொல்றேன். PJ அவர்கள் சொன்னதுக்காக வேண்டி நான் சைஃபுல்லா ஹாஜா அவர்களிடத்துல லுஹாவுக்கும் JS ரிஃபாய் இணைப்பதற்கு பத்தி நான் பேசினேன் அப்படின்னு அதே சீடியில சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு PJ ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை இழுத்து வச்சாருங்கிறாரு, பின்னால் சொல்லுகிறாரு சமாதானம் பேச சொன்னார் என்று சொல்றாரு. இதுல ரெண்டுல எது உண்மை? PJ மீது வெறுப்பை உருவாக்குவதற்காக, இந்த தௌஹீத் ஜமாத்தின் மீது வெறுப்பை உருவாக்குவதற்காக வேண்டி அவர் முன்னுக்கும் பின்னும் முரண்பட்டு பேசிட்டு வர்றார். அதுக்கு மேல இன்னொரு விஷயம், அவர் சொல்ற ஒரு மூமினுடைய தன்மை எப்படி இருக்கணும், சண்டை போட்டா எனக்கு தானங்க வைக்கணும் அப்படின்னு சொன்ன ஜவாஹிருல்லாஹ் அவர்களிடத்தில், பேராசிரியர் அவர்களிடத்தில் நான் கேட்கிறேன், மாணவர்களுக்கு பாடம் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜவாஹிருல்லாஹ் அவர்களிடத்தில் நான் கேட்கிறேன், ரெண்டு மனிதர்கள் மத்தியில சண்டையிடும் போது இணைத்து வைக்க வேண்டும் என்று நல்லெண்ணத்தில் பேசக்கூடிய நீங்கள், மிகப்பெரிய ஒரு ஜமாத்தாக இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்திற்கும் தமுமுகவுக்கும் இடையிலே சண்டை வரும்போது இணைத்து வைக்க வேண்டும் என்று ஏன் ஆசைப்படவில்லை? நீங்கள் உடனடியாக கையெழுத்து போட்டீங்க. தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற தாயிகள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்ககிட்ட பேசி, இல்ல இப்படி எல்லாம் PJ செய்யறது இப்படி இப்படிலாம் செய்யறாரு, அது சரியில்லை, அதை நீங்க சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களா? இணைத்து வைக்க விரும்புனீங்களா? எப்பண்டா போகும் என்பதை அடிப்படையில உடனே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பதை போன்று கிளட்டி விடுவதற்கான பார்த்திருக்கிறீங்க. ஒரு தனி மனிதனை இணைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் பாராட்டக்கூடியது. அதே சமயத்தில் அதை விட மிகப்பெரிய ஒன்று, இந்த தௌஹீத் ஜமாத் உங்களுக்காக, இந்த தமுமுகவிற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குது, அதையே இணைத்து வைக்க நீங்க விரும்பவில்லை. இதையும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி ஒன்று சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தால் உருவாக்கப்பட்டவன் அல்ல நாங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இருந்த ஏக்கம் வாய்மையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு எனக்கு உரிய பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றது. இங்கேயே அதில் இருந்த சகோதரர்களுக்கு தெரியும். முன்னாடி ஒன்று சொல்லிட்டு பின்னாடி ஒன்று சொல்லிட்டு ஹிக்மத் என்கின்ற பெயரில் சொல்லிட்டு இந்த பொய்மையின் அடிப்படையில் செயல்படுறதுக்கு நான் ஒருபோதும் தயாராக இல்லை. அடுத்ததா இன்னொன்னு சொல்றார்,
எனக்கு பொய் சொல்லி பழக்கம் கிடையாது. யாரோ மற்றவர்கள் எல்லாம் பொய் சொல்லியே பேசணும். அதுல ஹிக்மத் என்ற பெயரிலே அதை குத்தி காட்டி அரபியில இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹிக்மத் சொல்லின்னு பொய் பேசுவார்களா? அந்த மாதிரி ஹிக்மத் என்று எனக்கு பொய் பேச தெரியாது, அப்படிப்பட்ட பாசறையில் நான் வளர்ந்தவன் இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிக்கொண்டவர் அந்த முக்கிய அறிவிப்பினுடைய முதல் இதுல கையெழுத்து போட்டாரே, அது பொய் இல்லையா? பிஜேயினால் அதே மாதிரி தௌஹீத் ஜமாத்தினால் தமுகவுக்கு முட்டுக்கட்டை என்று சொல்வது பச்சை பொய் இல்லையா? நேத்து பிறந்தவங்க கூட சொல்லுவான். சுன்னத்துல் ஜமாத்துல போய் கேட்டா கூட சொல்லுவான். அது உங்களுடைய குற்றச்சாட்டு. அதான் சாயல் படுகிறது இது தமுக என்பது தௌஹீத் ஜமாத்தில் உள்ளதோ என்று மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்க தானே சொன்னீங்க. அப்ப என்ன வழங்குது? தௌஹீத் ஜமாத்தில் இருக்க அத்தனை பேரும் தமுகவில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறான மக்கள் எல்லாம் வழங்குற அளவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கும் போது என்ன சொல்லு பச்சை பொய்யை சொல்லுகிறீர்கள்? தமுக இந்த தௌஹீத் ஜமாத்தினாலும் பிஜேயினாலும் என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அதை ஒத்துக்கொள்கிறீர்கள், கடைசியில் ஒத்துக்கொள்கிறார். ஏன்? நான் நல்ல பிள்ளை என்பதை காட்டுவதற்காக என்னவோ நாம் அறிய மாட்டோம் உள்ளத்தை. அவர்கள் அப்படிதான் நிறைய இடத்துல சொல்றார், நம் உள்ளத்தை அறிய மாட்டோம். கடைசியில் அவர் சொல்லுகிறார், பிஜேயினுடைய தியாகத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. முன்னாடி வரையிலே அடிக்கிட்டே வந்தார், அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் அதை செஞ்சார், தமுகவுக்கு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் பேசிக்கொண்டு வந்தவர் கடைசியில் உருக்கமாக சொல்கிறார், பிஜேயினுடைய தியாகத்தை அவர் மூலமாக கிடைத்த இந்த வளர்ச்சியை நாம் என்ன செய்ய முடியாது, மறுத்துவிட முடியாது என்று பின்னால பேசுகிறார். இந்த தமுக தொடங்கப்பட்டதற்கு, அது வீரியமாக செயல்பட்டதற்கு, அது வளர்ந்ததற்கு சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் ஆற்றிய பங்கு மகாத்தானது. அதை நாம் மறுப்பதற்கு தயாராக இல்லை. நன்றி கெட்டவர்களாக இருப்பதற்கு நாம் தயாராக இல்லை. மகாத்தான பணி அவர்கள் ஆக்கியிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவிடம் நாம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். இது பொய் இல்லையா? இது ரைட்டா அது ரைட்டா? பிஜேயினால இவ்வளவு பேரு வளர்ச்சி அடைந்தது பின்னாடியும் சொல்லுகிறார், ஆனால் முன்னால் இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப முன்னுக்கு பின் முரணாக பொய்யாக பேசுகிறார் என்பதையும் சகோதரர் அவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதற்கு அடுத்ததாக ஏகத்துவம் பத்திரிகை வருகின்றது. ஏகத்துவ பத்திரிகையில என்ன எழுதப்பட்டிருக்கின்றது? ஈக்கியின் முனையில் நிறுத்தினாலும் ஈமான் இழக்க மாட்டோம் என்று சொன்ன முஸ்லிம் லீக் தேர்தலில் களப்பணி புரிஞ்சு ஈமான் இழந்து நிற்கின்றது. அந்த நிலைதான் தேர்தலில களப்பணி ஆற்றக்கூடியவங்களுக்கும் போகுதுன்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸ்ல வளையாமல் பின்பற்றக்கூடியவங்க, தௌஹீத் கொள்கையில எந்த விதமான சமரசமும் செய்யாதவங்க, மற்றவங்களுடைய ஈமான எடை போடுறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஏகத்துவவாதிகளாக இருந்தாலும் ஈமான எழுந்துருவாங்கன்னு அதுல எழுதுறாங்க. ஈமானை இழந்து விடுவார்கள் என்று ஜோசியம் சொல்வதற்கு, ஆரிடம் சொல்வதற்கு, முன்னறிவிப்பு செய்வதற்கு கொண்டு வாங்க. எந்த குர்ஆன்ல எந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது? எச்சரிக்கை செய்யலாம், ஆனா இதை செய்வதற்கு யார் இவர்கள்? நம்முடைய ஏகத்துவ இதல்ல ஒரு செய்தி வந்துச்சு, களப்பணி செய்ய போனோம் சொன்னா நம்முடைய ஈமான் இழக்கக்கூடிய நிலைமை வந்துடும். தேர்தல்ல போய் களப்பணி நம்ம செய்தோம் சொன்னா நம்முடைய ஈமான் இழக்க நேர்ந்துடும். அதுல நீங்க கவனமா இருந்து செயல்படுங்க அப்படின்னு கடைசியில முடியுது. நீங்க ஏகத்துவ இதனுடைய இதை நீங்கள் எடுத்து கடைசியில் நீங்க படிச்சீங்கன்னா அதற்காக வேண்டி பல காரணங்கள் சொல்லப்படுது. தேர்தலுக்கு போனோம்னா நம்ம என்ன நிலைமை ஏற்படும்? அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டிய நாம் கையெடுத்து கும்பிட்டு என்ன செய்யணும்? நீங்க எல்லா மனுஷனையும் கும்பிட வேண்டிய நிலைமை, ஈமான் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்போ காதல் மைதன் இருக்காரு, எல்லா இடத்துலயும் முஸ்லீம் தான், கையை கும்பிட்டு கொண்டு எல்லா இடத்துலயும் போய் ஓட்டு கட்டிருக்க போனோம்னா அந்த மாதிரி நிலைமை ஏற்படும் சொல்லிட்டு பல காரணங்களை எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் நிலைமை ஆயிரும், நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி நிலைக்கு ஆயிடக்கூடாது, கவனமாக செயல்படுங்கள் என்ற கருத்தில் அது ஏற்பட்டிருக்கு. அதுக்கு கேட்கிறார், ஈமான் இழந்து விடுவார்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று சொல்றார். நான் ஜவாஹிருல்லா அவர்களிடத்தில் கேட்கிறேன், ஒரு தர்கா வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு இடத்திலே தர்காவிலே போய் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டிய ஒருவன் தர்காவில் போய் நின்று கையேந்துகிறான். அப்ப அவரிடத்திலே போய் ஜவாஹிருல்லா அவர்கள் எப்படி பேசுவார்? இந்த மாதிரி தர்காவில் போய் நீ கையேந்தியன்னு சொன்னா ஈமான் போய்விடும் என்று சொல்வாரா, அல்லது ஈமானுக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் என்று சொல்வாரா? ஈமான் போகணும் தான் சொல்லணும். எந்த செயல்பாடுகள் இப்படி போனோம் சொன்னா ஈமான் போகணும், ஒரு சாதாரண ஒன்றுதான். எந்தெந்த விஷயங்கள் ஈமான் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், இப்படிலாம் போனா ஈமான் போக வேண்டிய நிலைமை ஏற்படும், நீங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு விஷயத்தை நாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டோம் என்று அவர் நினைக்கிறார். நடந்தது இல்லையா?
தமுமுகவில் இருந்தவர்கள் இந்த தேர்தல் களத்திலே போய் எத்தனை விஷயம் மாட்டிக்கொண்டார்கள். என் பேர் சையத் இப்ராஹிம். நான் ஏகத்துவத்தில் துணை ஆசிரியராக இருக்கேன். ஏப்ரல் மாசத்துடைய பத்திரிகை அனுப்புறதுக்காண்டி மாசம் நான் வருவேன். ஏகத்துவத்துக்கு சென்னைக்கு வந்து பத்திரிகை அனுப்பிட்டு போவேன். இந்த ஏப்ரல் மாச இஷ்யூவை நான் அனுப்புறதுக்காக வேண்டி சென்னைக்கு ஆபீஸுக்கு வந்திருந்தேன். ஏப்ரல் 2ஆம் தேதி இருக்கும். பத்திரிகை ஆபீஸ் வந்து இந்த இதுக்குள்ள நம்பர் 3 போஸ்ட் ஆபீசர்ல இருக்குது. அங்க இருந்து நான் அந்த வேலையில பத்திரிகை வேலையில கவனிச்சிட்டு இருக்கும்போது வெளியே ஒரே பாட்டு சத்தம்னா காதை புழக்கிற சத்தம். எனக்கு இருக்க முடியல. உள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சத்தம் வெளியே அப்படின்ட்டு கேட்கறதுக்காண்டி வெளியே வந்து பார்த்தேன். வெளியே வந்து பார்த்தாச்சுன்னா ட்ரம் செட்ல பாட்டு படிச்சுட்டு போறாங்க. பாட்டு சினிமா பாட்டு, பாடி புட்ட பிள்ளை யாரும் தொட்டதில்லை அப்படின்ட்டு சத்தமா ரொம்ப சவுண்டுன்னா எங்க ஆபீஸ்லயே காலை துடைக்கிற அளவுக்கு சவுண்டுன்னா அதுதான் வெளியே வந்தே பார்த்தேன். எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. வெளியே வந்து பார்த்தா இந்த ட்ரம் செட் பாட்டு படிச்சுட்டு போகுது. அதுக்கு பின்னால பொம்பளைங்க கருப்பு சோப்பு சேலை கொடுத்துட்டு பொம்பளைங்க எல்லாம் ஒரு மாதிரி டப்பாங்குத்து மாதிரி டான்ஸ் மாதிரி ஆடிட்டு ஒரு ஆட்டம்னா அந்த உற்சாகத்தில் ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடிட்டு மக்கள்லாம் போறாங்க, பெண்கள் போறாங்க. அதுக்கு பின்னால பார்த்தா அது வந்து இந்த நடக்கிற இடம் வந்து அங்கப்பலாங்கல இருந்து அந்த ஊர்வலம் வருது. ஊர்வலம் வந்து அந்த போஸ்ட் ஆபீஸ் வழியா திரும்பி மூர் ஸ்ட்ரீட் போகுது. அந்த கார்னர்ல தான் எங்க ஆபீஸ் இருக்குங்கிறதுனால நான் மேல இருந்து பார்த்தாச்சுன்னா தெரியும் எல்லாமே. அப்படியே திரும்பினாச்சுன்னா முதல் இந்த ட்ரம் செட் போகுது. அதுக்கப்புறம் இந்த பெண்கள் ஆடிட்டு போறாங்க. அதுக்கு பின்னால பார்த்தாச்சுன்னா ஒரு ஜீப்ல வேட்பாளர் குப்புசாமியும் இந்த திமுக வேட்பாளர் குப்புசாமியும் தமுகவுடைய பொதுச் செயலாளர் ஹைதர் அலியும் இன்னும் ஓட்டு கேட்டுட்டு போறாங்க. ஓட்டு கேட்டுட்டு போனாச்சுன்னா நான் பார்த்தேன். நல்லா எனக்கு முதல்ல டவுட், யாரோ தெரியல, யாரோ திமுக காரங்க ஓட்டு கேட்டு போறாங்க அப்படிதானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன் முதல்ல. அதுக்கப்புறம் நல்லா பார்த்தா ஹைதர் அலி எங்களையும் பாக்குறாரு. மேல இப்படியே பார்த்தாரு. ஆஹா, இவர் எப்படி இந்த மாதிரி ஒரு சபையில ஓட்டு கேட்டு போறாரு? எங்களுக்கு ரொம்ப ஆத்திரமா போச்சு. என்னடா இது, நம்ம எல்லாம் தமுகன்னா ஏதோ நம்ம வளர்த்த இயக்கம், தகுதி இயக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி ஓட்டு கேட்டு போறாரு அப்படின்ட்டு எனக்கு ஆத்திரம் தாங்க முடியாம நான் வந்து பக்கத்துல 3 பப்ளிகேஷன் இருந்துச்சு. அதுல ஹிதாயத்துல சகோதரர் அவர் மேனேஜரா இருக்காரு. அவர்கிட்ட வந்து பார்த்தேன். அவரும் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்திருக்காரு. நான் வந்தோன்னு கேட்டேன், என்னங்க இவர் போறது ஹைதர் அலி தானா? ஆமாங்க ஹைதர் அலி தாங்க, நானும் பார்த்துட்டு எனக்கு வயிற்றுச்சலா போச்சுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். என்ன தமுக என்ன முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லங்க மார்க்கத்துக்கு முரணா இருந்தா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வின் சத்தியமா நான் பார்த்தது உண்மை. அவங்க இப்படி நான் சொன்னது அத்தனையுமே உண்மை. திருச்சியில இருக்கக்கூடிய ரஹ்மத்துல்லா, அந்த ரஹ்மத்துல்லா என்ன செய்தார்? அடைக்கலை ராஜிடத்திலே பணம் வாங்கினார் என்று சொல்லி நீங்கள் தமுகவில் இருந்து நீக்கவில்லையா? இப்ப எங்க இருக்கிறான்னு கேள்விப்பட்டோம் சொன்னா தரிக்காவாதிக்கு போயிட்டாராம். வேலூர்ல இக்பால் அரசியல் கட்சிக்கு போய் வீணா போகவில்லையா? இதுக்கு எத்தனை சான்றுகள் இருக்கு? தேர்தல் காலத்துக்கு போனவர்கள் ஏகத்துவத்தில் உறுதியா இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, அந்த மாதிரி போய்விடக் கூடாது என்று நாம் சொல்லக்கூடாதா? ஹஜ்ஜி பெருநாளுடைய விரை காமராஜர் அரங்கத்தில் அண்ணன் பிஜே அவர்கள் உரையாற்றுகின்றார்கள். அதே நேரத்தில் நான் வந்து சகோதரர் மாலிக்கு தெரியும், சகோதரர் செய்யதுக்கு தெரியும், நேதாஜி நகர் பள்ளிவாசல்ல நான் இங்க வந்து பெருநாள் குத்துபா உரையாற்றுவதற்காக இந்த பள்ளிவாசலுக்கு போயிருக்கேன். போயிட்டு வந்த பிறகு எனக்கு தொலைபேசியில சில சகோதரர்கள் பேசுறாங்க. அந்த உரையை பற்றி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும், கொள்கையில காம்ப்ரமைஸ் செய்யக்கூடியவங்களுடன் பிளாட்ஃபார்ம்களை நாங்க ஷேர் பண்ணிக்க மாட்டோம், அவங்களுடன் மேடைகளே நாங்க ஏற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அருமை சகோதரர்களே, இதை கேட்ட சில சகோதரர்கள் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க, அண்ணன் பீஸ் நிகழ்ச்சியை பற்றி விமர்சனம் செய்கின்றார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பீஸ்ல நம்ம வாலண்டியர்ஸை வந்து வாபஸ் வாங்கிக்கின்றது சென்னை நகர வாசிகளா இருக்கக்கூடிய நீங்க சொல்லுங்க, பொதுவான மக்கள் மத்தியில முஸ்லிம்கள் மத்தியில எவ்வளவு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திச்சா இல்லையா? அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, பீஸுக்கு இவங்க போக மாட்டேன்னு சொன்னதும் அதுவும் தெரியும். அது தெரிஞ்ச சகோதரர்கள் பீஸுக்கு இவங்களை அழைத்தும் போக மாட்டேன்னு சொன்னதுனால கொள்கையில சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க, செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்கள மென்ஷன் பண்றதாக அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இதுதான் 10ஆம் தேதி சொல்றேன், உங்களுடைய ஜும்மா பெருநாள் குத்துபா நிகழ்ச்சியில
சில பேர் இப்படி நினைச்சுட்டாங்க. நான் சொன்னேன், நான் நினைக்கிறது தப்பா? நான் சொன்னேன், நாங்க மேலப்பாளையத்துல அந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியில SS ஹைதரலி ஆலிம்சாவை கூப்பிட்டு அவரை மேடையில ஏத்தினத நாங்க சமரசம் செஞ்சுக்கிட்டாண்டு நீங்க பேசிக்கிட்டீங்க போல நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க சொல்லுங்க சகோதரர்களே, இப்படி விமர்சனம் பண்ணுவது தௌஹீத் பிரச்சாரத்துக்கு தடை செய்யறது. அவர் சொல்றாரு, நான் என்ன தமுமுக மேடையிலயா பேசினேன், தௌஹீத் மேடையில எல்லாம் பேசினேன், தமுமுக பேனர்லயா இந்த கருத்தை சொன்னேங்கிறாரு. இது பாருங்க, முழங்காலுக்கும் தலைக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் தொடர்பு வைக்கிற மாதிரி இல்லையா? இது விமர்சனமே பண்ணக்கூடாதா? சொல்றதுதான் அப்படி கேட்கணுமா? இது எப்படி, நான் கேட்கின்றேன், இது எப்படி அவருடைய தௌஹீத் பிரச்சாரத்தை தடை செய்யறதாக இருக்கும்? மனம் விட்டு ஏன் பேச சொன்னாங்க? அப்போ மனம் விட்டு பேச சொல்லி இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். பிஜே அவர்கள் ஹஜ்ஜி பெருநாளுடைய வலிமையை நம்ம உறுதியா இருக்கணும், ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், வளைந்து கொடுக்க கூடாது என்று சொல்வது தமுமுகவை அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி இருக்கிறது என்று நான் நிர்வாகக்குள்ள சொன்னேன். இப்படி சொல்லக்கூடாதா? விமர்சனம் செய்யக்கூடாதா? விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவம் இல்லையா என்று நம்மளை பார்த்து கேட்கிறாரு. இதை நாம் திருப்பி கேட்கிறோம். எங்களுக்கு ஏகத்துவ தமுமுகவுடைய பத்திரிகை அல்ல, தௌஹீத் ஜமாத்தினுடைய பத்திரிகை. அதில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லக்கூடாதா? எங்களுடைய கருத்துக்களை அதில் எழுதக்கூடாதா? தமுமுக என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நாங்கள் எழுத வேண்டுமா? நாங்க எங்களுடைய ஏகத்துவ கொள்கையிலே எது சரி என்று படுகிறதோ நாங்கள் அதை எழுதுகிறோம். அப்படி எழுதும் போது விமர்சனம் செய்யும் போது அதை தாங்கிக் கொள்ள வேண்டியதானே? எங்களிடத்தில் திருப்பி கேட்கிறீங்களா? அதையே நான் உங்களிடத்தில் திருப்பி கேட்கிறேன். ஏன் விமர்சனம் செய்யும் போது ஏன் தாங்கிக் கொள்ள உங்களால் முடியவில்லை? இதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்க கவனமா கேட்கணும். இதற்கும் இந்த மாதிரி நடந்து கொண்டதற்கும் நாங்க ஏகத்துவத்தில் இது தேர்தலில் களப்பணி செய்வதின் காரணத்தினால் நம்முடைய ஈமான் போகக்கூடிய நிலைமை ஏற்படும். நீங்க கவனமாக தேர்தலில் களப்பணி செய்யுங்கள் என்று சொல்வதற்கும் தமுமுக வளர்ச்சிக்கு எங்க முட்டுக்கட்டங்கள் குற்றச்சாட்டு அடுக்கிட்டே போனாரே, இதற்கும் தமுமுகவினுடைய வளர்ச்சிக்கும் என்ன முட்டுக்கட்டையாக இருந்தது என்பதை ஒன்றுமே அவர் என்ன செய்யவில்லை, ஒரு இடத்திலையும் சொல்லாமல் போய்கொண்டே இருக்கிறார். சென்னையில கூட சில மாதங்களுக்கு முன்னால் LLA பில்டிங்ல பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னால் பேசக்கூடிய ஒருவர் இஸ்லாத்திலேயே மூட நம்பிக்கை வந்துச்சு, தர்கா சமாதி வழிபாடெல்லாம் இருக்கு அப்படின்னு பேசும்போது அது இந்து மதத்தினுடைய தாக்கம் வந்துவிட்டேன்னு சொல்லும்போது அதே மேடையிலே நான் அவரை மறுத்து கடுமையாக தர்கா வழிபாடு இஸ்லாத்தில் இல்லை, எங்களிடம் ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டால் முதல்ல நாங்க இடிக்க போவது தர்காக்களை தான் அப்படின்னு நான் பேசினேன். அதே மாதிரி நம்முடைய மாணவர் அணி செயலாளர் ராஜாகனி அவர்களுடைய திருமணம் திருவாரூர்ல நடக்கின்றது. அது தமுமுக மேடை இல்லை. அந்த மேடையில நாவூர் அணிப்பா ஒரு பாட்டு பாடுறார், அந்த மணமக்களே வாழ்கன்னு பாட்டு பாடுறார். அப்போ அதே மேடையில அவருக்கு பிறகு பேசக்கூடிய நான் அது தவறான கருத்து என்று அதே மேடையில நான் அவரை எதிர்த்து பேசுகின்றேன். தமுமுக மேடை அல்ல, தமுமுக மேடைங்கும் போது அங்க நாம் என்ன மரபை பின்பற்றுகின்றோமோ அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் பேசல. நாங்க தௌஹீதுல தான் இருக்கிறோம். எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னா சைஃபுல்லா ஹாஜாவுடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலின் பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து தௌஹீத் ஜமாத் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தௌஹீத்வாதி இல்லையா, எங்களுக்கு உயிரை விடவும் இந்த தௌஹீத் மேலாளர் இல்லையா, நாம் பேசவில்லையா என்று ஒரு 2 உதாரணத்தை காட்டினார். எங்க மார்க்ஸ் அவர்கள் நடத்திய ஒரு மாற்று புரோகிராம்ல இவர் என்ன செஞ்சீங்க, அங்க மூட நம்பிக்கைகள் தர்கா வழிபாடுகள் இஸ்லாத்தில் இருக்குன்னு சொன்ன அதை மறுத்து நான் சொன்னேன். எங்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் வருமானால் முதலில் தர்காவைத்தான் இடிக்க சொல்வோம் என்றும் நான் சொல்லவில்லையா என்று அவர் சொன்னார். அப்புறம் ஹாஜாக்கனி அவர்களுடைய திருமணத்திலே நாகரணிமாவுடைய பாட்டு படிக்கப்பட்டிருந்துச்சு, அதுல மாற்றமான கருத்து வந்துச்சு. அதை அதே மேடையிலே நான் சுட்டிக்காட்டி, தமுமுக அல்லாத மேடைங்கிறனால அதை நான் சுட்டிக்காட்டினேன் என்று சொன்னார். கொஞ்சம் விவரம் உள்ளவர்கள், கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர்கள் இதை கவனமா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி சொன்னாரு, பிஜே பேசியதனால் எங்க ஏகத்துவத்தை பிடிப்பா இருக்க வேண்டும், தர்கா உடைக்க வேண்டும், மதுகபை இது போல அந்த வலிமையா இருந்ததுதான் தமுமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று சொன்னவர். நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப ஜவாஹிர்லாவை தானே தூக்கி போடணும்,
இவர் என்ன சொன்னாரோ மாறு கூட்டத்தில் போய் தர்காவை உடைக்க வேண்டும் என்று சொன்னாரோ, மூட நம்பிக்கை இல்லை என்று சொன்னாரோ, அதைத்தான் பிஜேயும் பேசினாரு. நாகரிபா பாடல்கள் தப்பு இருக்கு என்று சொன்னாரோ அதே இதைத்தான் பேசினார். இங்க தாமுக மீட்டிங்ல பேசினாரா? தௌஹீது மேடையில அவர் பேசினார். தௌஹீதுக்கு மக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த மேடையில சொன்னார். அப்ப அவர் சொன்னால் தமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை, ஜவாஹிருல்லா அவர்கள் பேராசிரியர் சொன்னால் அது வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது என்று பொருளா? எப்படியெல்லாம் பாருங்கள், அந்த இதிலே பொய்யும் புரட்டும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நம்முடைய பேரணி வருகின்றது, பேரணி முடிவடைகின்றது. பல சகோதரர்களுடைய விருப்பம் என்னன்னா அந்த பேரணியை கலர்ல போடணும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சா இல்லையாங்க? அந்த கலர் உணர்வு பாத்தீங்களா இல்லையா? உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனால் ஒருவருடைய உள்ளம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அவருடைய உள்ளத்தை அறிந்தவன் நான் அல்ல. ஆனா இந்த முஸ்லிம் மீடியா ட்ரஸ்டினுடைய நிர்வாக பொறுப்பை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஜுல்பிகார், நம்முடைய சகோதரர் பாக்கர் அவர்களுடைய சிறிய தந்தை, அவர் தான் அந்த உணர்வுடைய நிர்வாக பொறுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அண்ணன் போன் பண்றாரு, என்ன உணர்வு கலர்ல கொண்டு வரீங்களாமே? ஆமா, கலர்ல கொண்டு வர்றோம். இல்ல முன்னாடியே நாங்க நிர்வாக குழுல முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நிர்வாக குழுல கலர்ல கொண்டு வரக்கூடாது, அது கூட காஸ்ட் ஆகுது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். எப்படி கலர்ல வருது அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரர் சொல்றாரு, கலர்ல தான் கொண்டு வர்றோம். கலருக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்கு பாருங்க, கூடுதல் செலவு, அதை ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ணுவதற்கு முன் வந்து விட்டார். நீங்க அந்த உணர்வை பார்த்தீங்கன்னா இந்த வண்ண பக்கங்களை உங்களுக்கு வழங்குவோம் எஸ்டி டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் இருந்திருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உணர்வு வார இதழ் அந்த தஞ்சை பேரணிக்கு பிறகு வெளிவருது. அதுல கலர் படத்துல கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கலர் படத்துல போட போறாங்க. பிஜே அவர்கள் பின்னாடி சொல்றாராம், கலர் படத்துல போட்டா இவ்வளவு ரூபாய் செலவாகுது, முன்னாடியே நம்ம போடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கலையா? அது அப்ஜெக்ஷன் பண்றார். அதுல இடையில சொல்றார், உங்களுக்குலாம் எப்படிங்க மனசு இருந்துச்சு, கலர் படத்துல பார்க்கணும் ஆசை இருந்துச்சா இல்லையா? யாருக்கு கலர் படம் வருதா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. இவரா தூண்டி விட்டு சொல்றாரு, ஆமா இருக்கா இல்லையா? கலர் படத்துல வந்தா நல்லா, எல்லா கலர் படத்துல டெய்லி உணர்வு கலர் படத்துல வந்தா நல்லா தான் இருக்கு, வேணாண்டி யாராவது சொல்லுவாங்களா? தினமும் கலர் படத்துல வந்தா பார்ப்பதற்கு அழகா இருக்கும், படிக்க நல்லா தான் இருக்கும். அதை என்ன செய்யறாரு, இது உங்களுக்கு வரலையா? ஆனால் ஒருவருடைய மனம் மட்டும் அல்லாஹ் தான் அறிவார், அவர் போடக்கூடாது என்று சொன்னார். அப்புறம் நாங்க சொன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுக்கெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு போட்டோம். பாத்தீர்களா? என்னவா பிஜே தமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டைங்கிறதுக்கு இதை கொண்டு சேர்க்கிறார். உண்மையிலேயே பிஜே அப்படி நினைத்திருப்பாரு. ஆனால் மீடியாவில் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் தினமும் வருது. அதுல பிஜே தன்னுடைய அதிகாரத்தை தாராளமாக என்ன செஞ்சிருக்கலாம், காட்டியிருக்கலாம். ஏன்னா பிஜே வச்சுதான் முழுக்க அந்த நிகழ்ச்சி நடக்குது. எல்லா இலையும் பார்த்தா அவர் தான் என்ன செய்ய வர்றார். கேள்வி பதில் நிகழ்ச்சியா இருக்கட்டும், இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கமா இருக்கட்டும், எல்லாத்திலையும் அவர் தான் வர்றாரு. அவரை வைத்துக் கொண்டு இது ஒரு தனி நபருடன் நடத்தக்கூடிய ஒன்று, ஒரு இயக்கம் கூட நடத்தல. அதுல பிஜே தான் அதிகமா இருக்கிறார். அப்போ பிஜே என்ன செய்திருக்கலாம், இவர் இந்த தஞ்சை பேரணியை மக்கள் மன்றத்தில் போகக்கூடாது என்று சொல்லி இருந்தா அந்த நிகழ்ச்சிகளை ஒன்னும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். நீங்க சொல்லிய கலர் படம் எத்தனை ஒரு 7000 8000 பத்திரிகை நீங்க அடித்திருப்பீர்கள், ஒரு 10,000 பேருக்கு என்ன செஞ்சிருக்கும், இது போய் சேர்ந்திருக்கும். அது லட்சக்கணக்கான மக்களுக்கு டிவியின் மூலமா போது மொத்தம் 4 நாள் தொடர்ந்து அதையே தொடரும் 4 நாள். அதுல இன்னும் பேராசிரியர் ஜவாஹிருல்லா யாரை குற்றம் சுமத்துகிறாரோ அந்த பேராசிரியர் ஜவாஹிருல்லாவுடைய பேச்சு கொஞ்சம் கூட எடிட் பண்ணாம அப்படி முழுக்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதுல அப்படியே வெளியிடப்பட்டிருக்கிறது. பிஜே இப்படி நினைத்திருப்பார் என்று சொன்னால் தஞ்சை பேரணி இப்படி வெளியே மக்களிடத்துல போகக்கூடாதுன்னு நினைத்திருப்பார். ஆனா முதல்ல மீடியாவில் வின் டிவியில வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை முழுக்க கட் பண்ணி இருக்கலாம், நினைச்சிருந்தா அவர் செய்திருக்கலாம், செய்யலையே. இதுல இருந்து என்ன விளங்குது, அவர் நல்ல எண்ணத்தோடு இருந்திருக்கிறார். இவங்களுக்கு பிஜேயை எப்போது கலட்டி விடலாம் என்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே இருந்திருக்குது. அதனால நொண்டி சாக்குகளை சொல்லிக்கொண்டு பிஜே எப்படா வெளியேற்றலாம் என்று எண்ணி இருக்கிறார்கள் என்பதை இந்த சான்றுகளை நமக்கு அடுக்கடுக்கா நமக்கு வழங்குது. அதற்கடுத்து இன்னொன்னு ஒரு சொல்றாங்க, தௌஹீத் ஜமாத் என்ன செய்யுதுன்னா தமுகவை நிர்பந்தப்படுத்துது, டார்ச்சர் பண்ணுகிறது. அதுல சொன்னாரு, ஒரு கட்டத்தில் பேசினாரு, 9 வருஷமா டார்ச்சர் தாங்க முடியலங்கிறாரு. இன்னொரு இடத்துல இது இதா சொன்னோம்னு சொன்னா கரெக்டா சொன்னா ரமலான் மாதத்துக்கு முன்னால இந்த பிரச்சனையே உருவாகுதுன்னு சொல்லிட்டு முன்னுக்கு பிறனாவும் பேசினார். சரி, அதை விடுவோம். அதற்கடுத்து என்ன சொன்னா, தமுகவை தௌஹீத் ஜமாத் டார்ச்சர் பண்ணுச்சா, நிர்பந்தம் படுத்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தலைகீழா தான் நடந்திருக்கு. தமுக தான் பல இடங்களில்
தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களை தமுமுகவுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். நான் தௌஹீத் ஜமாத்தா இருக்கிறேன், நான் தமுமுகவில் நிர்வாகியா இருக்கிறேன்னா இருக்கலாம், ஆனா தௌஹீத் ஜமாத்தை பத்தி பேசாத. நீ பேசாம இருந்தா இங்க நடக்கலாம், நீ அந்த இதுல போய் மூக்கு நுழையக்கூடாது. தௌஹீதுக்கு நீங்க போனீங்கன்னா தமுமுகவில் இருக்காத என்று சொல்லி பலர்களை தௌஹீத் ஜமாத்தின் பொறுப்பில் நீக்கப்பட்டு தமுமுகவுக்கு வந்திருக்கிறாங்க. டார்ச்சர் பண்ணது நீங்க. அதே மாதிரி தமுமுகவுடைய மேடைகளில் நாங்க எங்க வேணாலும் நாங்க சொல்லி இருக்கிறோம், தௌஹீத் ஜமாத்தை கொள்கைகளை, ஓரிரை கொள்கையை, உயிர் மேலான கொள்கை எல்லா இடங்களையும் நாங்க போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கொள்கையை தமுக மேடையில சொல்லக்கூடாது என்று டார்ச்சர் பண்ணது நீங்க தான். அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாள் உரையில பிஜே இப்படி பேசினார், எப்படி பேசலாம், அதெல்லாம் பேசக்கூடாது என்று பிஜே அவர்களை தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள் உரையில இப்படி பேசக்கூடாது என்று டார்ச்சர் பண்ணது நீங்க. பிறை சம்பந்தப்பட்ட விவகாரம், இந்த ரமலான் பிறையில என்ன குழப்பம் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். பிறை பற்றி தௌஹீத் ஜமாத் ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றது. அது என்ன நிலைப்பாடுன்னா, இந்த வருஷம் எடுக்கிற பழைய நிலைப்பாடு என்னன்னா, காசி சாபு டவுன் காசியார் என்னைக்கு நோம்புங்கிறாரோ அன்னைக்கெல்லாம் நோம்பு வச்சோமாங்க, என்னைக்கு பெருநாள்னாலும் அன்னைக்கு பெருநாள் கொண்டாடினாமா, அதான செஞ்சுட்டு இருக்கோம். எப்ப இருந்து செஞ்சுட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட தமுக ஆரம்பித்ததிலிருந்து அதுதான் செஞ்சுட்டு இருந்திருக்கோம். ரைட். இந்த வருஷம் காசியார் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? ஊட்டியில் பிறை தென்பட்டது, நாளைக்கு பெருநாள் அப்படின்னு அறிவிக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரஸுக்கு செய்தியெல்லாம் கொடுத்துட்டார். நான் அன்று உணர்வு அலுவலகத்தில், உணர்வு எடிட்டோரியல்ல நான் உட்கார்ந்து ஒற்றுமை இதழை தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி அந்த ஒற்றுமையை சேர்ந்த ஸ்டாஃப், உணர்வு ஸ்டாஃப் எல்லாருமே இருக்காங்க. நோம்பு நாளைக்கு நோம்புன்னு ஊட்டியில பிற பார்த்துட்டாங்கன்னு காசியார் அறிவிக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, இப்படி அறிவித்த பிறகு நான் வாணியம்பாடிக்கு போன் பண்ணி, என்னுடன் எங்கள் கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டை சேர்ந்த லியாக்கத் அலி என்பவர், ஊட்டியை சேர்ந்தவர், அவருக்கு நான் போன் பண்ணி கேட்கிறேன், என்ன நண்பா உங்க ஊர்ல ஊட்டியில பிறை கண்டுட்டதா சொல்றாங்களா, அது உண்மையான்னு கேட்கிறேன். ஆமா சகோதரே, என் அண்ணனே பார்த்திருக்காரு, எங்க அண்ணன் மட்டும் இல்ல ஊட்டியில பரவலா என்ன செஞ்சிருக்காங்க, பிறையை பார்த்திருக்காங்கன்னு அவர் தகவல் கொடுத்தார். இதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து சகோதரர் பாக்கர் போன்ல வர்றாரு. போன்ல சகோதரர் பாக்கர் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, காசியாரு பிறைன்னு அறிவிச்சிட்டாரு, அது செய்தியில போயிட்டு இருக்கின்றது. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தில் எங்கும் பிறை காணப்படவில்லை அப்படின்னு ஒரு பிளாஷ் நியூஸ் வின் டிவில விடணும்னு சொல்றாரு. இப்படி நம்ம விட்டா பெரிய குழப்பம் ஆயிரும், ரொம்ப ஆதங்கத்துல சொல்றாரு பாக்கர். அதனால தயவு செய்து நீங்க அண்ணன்ட்ட பேசுங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் நம்ம ராயபுரத்தை சேர்ந்த சகோதரர் சிராஜ் இருக்காராங்க, போயிட்டாரோ போயிட்டாரு. சகோதரர் சிராஜ், நீங்க வந்தீங்களோ? அவங்கெல்லாம் வர்றாங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, தமுக ஆபீஸ்ல பரபரப்பாக மக்கள் நின்று கொண்டிருக்காங்க. இந்த பிறை விஷயத்துல என்னன்னு தெரியறதுக்காக வேண்டி நிறைய மக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. பாக்கர் இப்படி சொன்ன உடனே நான் அண்ணனுக்கு போன் அடிக்கிறேன். போன் அடிச்சு சொல்றேன், காசியார் பிறை என்ன அறிவிச்சுட்டார் இல்லையா, என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அந்த ஆள் ஊட்டியில பார்த்திருக்க முடியாது, ஊட்டியில பார்த்தாச்சுன்னு அறிவிக்கிறாரு. இல்ல ஊட்டியில பார்த்ததாக எனக்கு தகவல் வந்துச்சு, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அந்த ஆள் அளவுகோல் இல்லாம அறிவிக்கிறான், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு அளவுகோல் அப்படிங்கிறாப்ல. அப்ப நான் சொல்றேன், கடைநல்லூர்ல நம்ம மரியாதைக்குரிய மோடி கடைநல்லூர்ல உள்ள தௌஹீத் ஜமாத் நாளைக்கு நோன்பு வைக்க போறாங்களே அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய அப்துல் ஜலீல் மதனி அவர்கள் எப்பவுமே லோக்கல் சுன்னத்துல் ஜமாத் மக்கள் என்ன நோன்பு பெருநாள் எப்படி வைக்கிறாங்களோ அப்படிதான் அவர் ஒரு அளவுகள் எடுத்துக்கிட்டாரு, அவர் அப்படித்தான் ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தாப்புல நான் சொல்றேன், அகலே ஹதீஸ்காரங்க நாளைக்கு நோம்புன்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அண்ணன் பதில் சொல்றாரு, அகலே ஹதீஸ்காரங்க ஆல் இந்தியால எங்க பேரை பார்த்தாலும் அவங்க அந்த அளவு போல வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு.
விளங்கிச்சா? நான் அவருக்கு ஒவ்வொன்றா கன்வின்ஸ் பண்ணி ஒரு குழப்பம் ஏற்படாம பண்றதுக்காக இவ்வளத்தையும் சொல்றேன். அதே மாதிரி பிறை விஷயத்துல சொல்றார், நான் கன்வின்ஸ் பண்றேன். பிஜே இல்லங்க, அங்க ஆலதீஸ்காரங்க இப்படிதான் கொண்டாடினாங்க, அந்த ஊர் ஆளுக்கு இப்படிதான் செஞ்சாங்க, இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த கொள்கைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தமுமுகவுடைய கொள்கை என்னவோ டவுன் காசி என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம நடக்கணும். அதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை. தமுக மக்கள் எப்படி நடக்கிறாங்களோ அதான் கொள்கை. அதுக்கு நான் பிஜேயை அப்படியே இது பண்ணி இழுக்க பார்க்கிறேன். அவர் தெளிவாக வாக்குமூலம் கொடுக்கிறார். என்ன, தமுமுகவில் இருந்து கொண்டு தௌஹீத் ஜமாத்தை தமுமுகவின் கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், அந்த கொள்கைக்கு வாருங்கள் என்று பிஜேயை அவர் நிர்பந்தப்படுத்தி இருக்கிறாருங்கிறது அந்த சீரியலை என்ன செஞ்சிருக்கிறாரு, காட்டியிருக்கிறார். அதே மாதிரி ஏகத்துவ இதல்ல நம்ம ஒரு இதை எழுதி இருக்கிறோம், தேர்தலில் களப்பணி ஆற்ற போனோம்னா இப்படிலாம் போயிடக்கூடாது, எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னா இப்படி எல்லாம் எப்படி எழுதலாம், எழுதக்கூடாது என்றும் அவர் சொல்லி இப்படி அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக் கொண்டு போனோமானா தமுமுக தான் தௌஹீத் ஜமாத்துக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று நிர்பந்தப்படுத்தி இருக்கிறதே தவிர நாம என்ன செய்யல, எங்கேயுமே நிர்பந்தப்படுத்துறது இல்லை. அதற்கடுத்து இன்னொரு இதை சொல்றாங்க, தமுமுகவின் காரணத்தினால் தௌஹீத் வளர்ச்சி அடைந்திருக்குது. ஏர்வாடியை சொல்லலாம், லெப்பைக்குடி காடையை சொல்லலாம், அங்கெல்லாம் தமுக வந்ததுக்கு பிறகு தௌஹீத் வந்திருக்கு. இது பச்சை பொய். இதற்கு முன்னதாகவே ஜாக்கி என்ற பெயர்ல ஏர்வாடியில் இருந்திருக்குது, லெப்பக்குடியில் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறது. தௌஹீதை அன்றைய காலத்திலிருந்து சொல்லி இருக்கிறோம். அதற்கு பிறகுதான் தமுமுக என்ன செஞ்சிருக்குது, அங்கே போயிருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தமுமுகவினால் தான் தௌஹீத் வளர்ச்சி அடைந்து இருக்கும்னு சொன்னா பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்டுட்டு ஒருத்தன் தௌஹீத் ஜமாத்துக்கு வந்திருக்கணும். வந்தானா ஒருத்தர் கூட வந்தது கிடையாது. அவர் அப்படி பேச மாட்டாரு. எந்த மேடை நான் பார்த்து அவர் கூட சொன்னது இரண்டு இடங்கள். அந்த 2 இடங்கள்ல ஒரு இடம் மாற்று மதத்தவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பேசக்கூடிய இடம், 2வது இடம் ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துல என்ன சொன்னார்னு தெளிவாகவும் சொல்லவும் இல்லை, என்ன தௌஹீதை சொன்னார் என்று சொல்லல, இந்த பாட்டுல தப்பு இருக்குன்னு சொன்னா மட்டும் சொன்னார். வேற எந்த இடங்களிலேயும் அவர் என்ன செய்யல சொல்லல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தௌஹீத் எங்களுக்கு உயிரும் மேலானது என்று சொல்லக்கூடிய ஜவாஹிருல்லா அவர்கள், பேச்சாற்றல் மிக்க ஜவாஹிருல்லா அவர்கள், ஆங்கில அறிவு இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள், பல நூல்களை படித்திருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா அவர்கள் உயிரிலும் மேலாக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி எங்க பேசினார்? நாங்க பேசியிருக்கிறோம். தமுமுகவுக்கும் பேசணும், சமுதாயத்திற்காக வேண்டி நாங்க பேசியிருக்கிறோம். பிஜே அவர்கள் பேசியிருக்காங்க, மற்ற தாய்கள் பேசியிருக்கிறாங்க, ஏகத்துவத்தை பேசியிருக்கோம். தமுமுக மேடையில் பேசாவிட்டால் வேற இடத்துல பேசி சொல்லி இருக்கிறோம். ஜவாஹிருல்லா அவர்கள் மதுஹபு கூடாது என்று எங்க பேசியிருக்காரா? மதுஹபி என்ற பெயரிலே மக்களை பிரித்துக் கொண்டு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் மாற்றமான சட்டங்களை பேசியிருக்காரா? தர்காவை உடைத்து எறிய வேண்டும் என்று பொது மேடைகளிலே பேசியிருக்கிறாரா? ஒரு இடத்துல பேசல. ஆனா சொல்லும் போது உயிரிலும் மேலான ஏகத்துவ கொள்கை, அதுக்குள்ள முதல் முன்னிடம் கொடுத்திருக்கணும். ஆகிரத்தில் போய் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேண்டும் என்று கடைசியில் பிரார்த்தனை செய்கிறாரே, இதுக்கா கிடைக்க போது? நம்ம ஓரிரை கூலியை சொல்லி அவனை கொண்டு சேர்த்தால் அல்லவா அங்கே போய் நமக்கு கிடைக்க போகிற சொல்லுகிறாரே. அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்பான். பீஸ் மீட்டிங்கை பத்தி சொல்லும்போது சொல்றார், ஒன்னிடத்தையும் கேட்பா, என்னிடத்திலையும் கேட்பா, இந்த மக்களுக்கு சொல்லையான்னு கேட்பான். உங்களை கேட்க ஜவாஹர்லால் அவர்களை கேட்க மாட்டானா? அவருக்கு தெரியாதா இந்த செய்தியை, தௌஹீதை பத்தி தெரியாதா? எல்லா புத்தகத்தையும் படித்தவர் தானே. எத்தனை மேடைகள் அவர் பேசியிருக்கிறார்? ஒரு மேடைகள்லையும் பேசியது இல்லை. அப்போ அவர்கள் முழுக்க தமுமுகவினுடைய செய்திகளைத்தான் அவருடைய வாழ்நாள் முழுவதிலும் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அது இல்லாம தமுமுக தௌஹீத் வளர்ச்சி, இந்த ஜவாஹிருல்லா அவர்கள் எத்தனை காலம் முன்னாடி சிம்ல இருந்திருக்கிறார், தலைவராக. எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. இந்த தௌஹீத் ஜமாத் இந்த தமுமுக வளர்த்து காட்டிய பிறகுதான் ஜவாஹிருல்லா அவர்கள் ஒருவர் இருக்கிறார் என்று மக்கள் மன்றத்துக்கு தெரியும். இன்றும் கூட பல இடங்கள்ல தமுமுக தலைவர் யாருன்னா பிஜேன்னு சொல்லக்கூடிய எத்தனை ஊர்கள் இருக்கு, பிஜேன்னு சொல்லக்கூடிய பல இடங்கள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தான் பல இடங்கள்ல போறாரு, பேசினாரு. அதற்காக வேண்டிய தனிமனிதனை புகழ்வேன் என்பதற்காக அல்ல, மக்கள் அப்படித்தான் நினைக்கிறான். அப்படி நினைக்க கூட ஜவாஹிருல்லா தான் தலைவர், அந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறார். அதற்காக இந்த ஜவாஹிருல்லா அவர்களை மக்கள் மன்றத்தில் அறிமுகப்படுத்தியதெல்லாம் இந்த தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்ப தௌஹீத் ஜமாத்தினுடைய தமுமுகவின் தௌஹீத் வளர்ச்சி அடைந்திருக்கும் என்று சொன்னால் ஜவாஹிருல்லா அவருடைய பேச்சினால் தௌஹீத் ஜமாத்துக்கு கூட்டமா மக்கள் வந்திருக்கணும். ஒருத்தர் வந்தது இல்ல. அவர் போகக்கூடிய இடங்கள்ல இப்படி இதை நாங்க தமுமுக தான் இருப்போம், தௌஹீத் ஜமாத் பிரச்சனைகளுக்கு நாங்க தலையிட மாட்டோம் என்று சொல்லி தௌஹீத்வாதிகளை குழப்பி இருக்கிறாரே தவிர, ஆனால் தௌஹீத் ஜமாத் வளர்ச்சிக்காக பாடல. அதே சமயத்தில் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய பி ஜெயின்லாபின் அவர்கள், சம்சுல்ஹா அவர்கள், எம்.எஸ். சுலைமான் அவர்கள் மற்றும் தாயிகள் எல்லாம் பல இடங்களில் தமுமுகவிற்காக வேண்டி பயான் செய்திருக்கிறார்கள். இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய தாயிகளின் பிரச்சாரத்தை கேட்டு சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்து தமுமுகவிற்கு இணைந்திருக்கிறார்.
தௌஹீத் ஜமாத்தினால் தான் தமுகவுக்கு வந்து இருக்கிறானே தவிர தமுக தௌஹீத் ஜமாத்துக்கு வரவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட நான் ஆசைப்படுகிறேன். அடுத்ததா இன்னொரு குற்றச்சாட்டு எழுதியிருக்கு. எனக்கு கூட இந்த இளையவன் என்ற பெயர்ல அவங்க தான் நான் நினைக்கிறேன் தமுக சார்பில் தான் வெளியிடுறாங்க. இளையவன் என்ற ஒரு இமெயில் வந்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த இமெயில வந்து தமுகவுடைய நிர்வாக குழுல எடுத்த முடிவுல வந்து பிஜேயும் ஜவாஹிர்லா வந்து அந்த முக்கிய அறிவிப்புங்கிறதுல வந்து கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து கையெழுத்திட்டு இல்ல, அதை வெளியிட்டதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமெயில் வந்து அது தமுகவுடைய அந்த லெட்டர் பேட்ல வந்து அப்படியே முழுசா வந்து இது பண்ணி ஸ்கேன் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறாங்க. நான் இது தொடர்பாக பிஜே அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து எழுதி கொடுத்த அந்த இதை அப்படியே எனக்கு எடுத்து காட்டினாங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா 2 பேர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. பிஜே அவர்களும் ஜவாஹிருல்லா அவர்களும் தான் அந்த இதுல கையெழுத்து போட்டு அதன் கீழே எல்லாருடைய பெயர் இருக்கு. இந்த பக்கம் பி ஜைனுல்லாபிதீன், இந்த பக்கம் ஹச் ஜவாஹிருல்லான்னு இருக்கு. கீழே எஸ் ஹைதர் அலி, அப்புறம் NS அப்துல் ஜலீல், ஓயூர் ரஹமத்துல்லா, ஆனா சாதிக் பாட்சா, JS ரிஃபாயி, M முகமது ஜைனுல்லாபிதீன், M தமீமுல் அன்சாரி போட்டு அது கீழே ஒண்ணு இருக்கு. 22/4/2004க்குள் அனைத்து நிர்வாகிகளின் கையெழுத்தையும் பெற்று தந்துவிட்டு இந்த நகலை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அவங்க 2 பேர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. கையெழுத்து போட்டதுக்கு பிறகு அதன் கீழே அடிக்குறிப்புல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, அங்க 12ஆம் தேதி கையெழுத்து நடக்குது, 10 நாட்கள்ல நான் என்ன செய்யறேன், இதை எழுதி நான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு வாங்கி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஜவாஹிருல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதனுடைய நகல் இந்த இருக்கு. இதுல நான் அந்த 3 உண்மை பேசுவோம்னு ஒரு CD போட்டிருக்காங்களே, அது அந்த பீஸ் கமிட்டியை ரொம்ப பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல சொல்லும் போது ஏன் நாம வந்து தொண்டர் அணியம் கொடுத்தோம்னா, நம்ம கொடுத்த வாக்கின் அடிப்படையில கொண்டு போய் அவங்கள்ட்ட விட்டோம். கொடுத்த வாக்கை நம்ம பிஜேயின் காரணம் கொடுத்த வாக்கை மீற வேண்டிய நிலைமை ஏற்பட்ட இந்த கருத்தை கடுமையா அவங்க சொன்னாங்க. இதே பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு நான் கேட்கிறேன், நீங்க எழுதி கொடுத்திருக்கிறீங்களே 22/4/2004க்குள்ள அத்தனை பேருடைய கையெழுத்தையும் வாங்கி தருவதாக கொடுத்திருக்கிற ஒரு மூமினுடைய பண்பு என்ன? 22ஆம் தேதி இன்னும் வரலையா? 22ஆம் தேதி இன்னும் உங்களுக்கு வராமல் போயிருச்சா? அந்த 22ஆம் தேதி தாண்டியும் கூட இதுவரையிலையும் நீங்கள் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறீர்களே, இது மூமியினுடைய பண்புக்கு எதிரானது இல்லையா? ஆங்காங்கே நான் அந்த பாசறையில் நான் பயின்றவன், உண்மையை தவிர எதுவும் நான் பேச மாட்டேன், அப்படிப்பட்ட பழக்கம் எனக்கு கிடையாது என்றெல்லாம் சொல்லி தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி பேசுவார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்திய நீங்கள் தெளிவாக எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், ஏன் இதுவரையிலும் தராமல் இருக்கிறீர்கள்? இதெல்லாம் நாம் பார்க்கும்போது ஜவாஹிருல்லா அவர்களை வந்து எவ்வளவோ உயர்வாக நான் நினைத்திருக்கிறேன், மற்ற சகோதரர் நினைத்திருக்கிறார்கள். இவருடைய அந்த 3 சீடிகளையும் நாம் பார்க்கும் பொழுது அதுல எவ்வளவு விதமான பொய்களும் முன்னுக்கு முரணாவும் பேசியிருக்கிறார். அதாவது இன்னொரு விஷயம், இந்த இதற்கு இருவர்களை இணைத்து விட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு போன சமாதான குழுவினர்கள் அவர்கள்ட்ட கேட்ட செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம அதிர்ந்து போகக்கூடிய அளவிற்கு பொய்யும் புரட்டுகளும் எவ்வளவு மோசமான நிலையில் நடந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால நீங்கள் இந்த CDயிலே நீங்கள் அந்த சமாதான குழுவினர்கள் என்ன நடந்தது என்பதை உண்மையாக அவர்கள் இதை சொல்லியிருப்பார்கள். அதை பார்த்தாலும் கூட ஜவாஹிருல்லா அவர்கள், பேராசிரியர் அவர்கள் இப்படி நடப்பார்களா என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. அதனால இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வேன். அதற்கு அடுத்ததாக முக்கியமாக இறுதியா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க சொல்றாங்க, இந்த தமுக என்பது தௌஹீத்வாதிகளுக்கு எதிரானது அல்ல, சைஃபுல்லா ஹாஜா தலைமையில் இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய அந்த அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கு தான் நாங்க எதிரானவர்களை தவிர தௌஹீத்வாதிகள் கிடையாது. நானும் ஒரு தௌஹீத்வாதி, ஜவாஹிருல்லா அவருடைய இப்படித்தான் சொல்லி காட்டுறார். நானும் ஒரு தௌஹீத்வாதி தான், இந்த தௌஹீதுக்காக வேண்டி எல்லா அனைத்தையும் நாங்கள் செய்வோம், தமுக மேடையில் செய்ய மாட்டோம், மற்ற விஷயங்கள்ல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லி இதற்காக வேண்டி நாங்கள் பக்க பலமாக இருப்போம் என்ற உறுதிமொழியையும் தர்றார். தௌஹீத் சிந்தனையே அது யாருக்கும் சொந்தமான சிந்தனை அல்ல, அது ஒருவருக்கு மட்டுமே, ஒரு அமைப்புக்கு மட்டுமே சொந்தமான சிந்தனை அல்ல. அது இறைவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம், ஒரு அருட்கொடை. அந்த செய்தியை மக்கள் மத்தியில எடுத்து செல்வதற்காக உலகளாவிய அளவிலே அதே சிந்தனையில இருக்கக்கூடிய ஏராளமான சிந்தனையாளர்களுடைய கருத்துகள் மக்கள்
மக்களுக்கு பரவலாக்குவதற்காக வேண்டி தமுமுக மூலமா அதை செய்ய மாட்டோம். தமுமுகவிலே தங்களை இணைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த மாதிரியான பணிகளை செய்யும் போது அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் பாதுகாப்பும் அவர்களுக்கான ஒரு கவசமாகவும் இன்ஷா அல்லாஹ் தமுமுக இனி செயல்படும். இங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தௌஹீத்வாதிகள் இருக்கலாம், அவங்களுக்கு சொல்லுகிறேன், இதற்கு முன்னால் எப்படி வீரியத்தோடு வலிமையோடு இந்த தௌஹீத் கொள்கையை நீங்க சொன்னீங்களோ அதை போன்று இதற்கு பிறகு ஜவாஹிருல்லா அவர்கள் தலைமையிலே நீங்க கூட்டம் போடுங்க. தமுக பேர்ல போட வேணாம், பொது பெயரில் கூப்பிட்டு மதுஹபை எதிர்த்து அவர்களை பேச சொல்லுங்க. அதே மாதிரி தர்காவை உடைக்க வேண்டும் என்று அவர்களை பேச சொல்லுங்க. ஏன்னா பக்க பலமாக நாங்கள் இருப்போம், நான் பேசியும் இருக்கிறேன் என்று ஜவாஹிருல்லா அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதனால் அவர்களை அழைத்து நீங்கள் தமுக அல்லாத மேடைகள், ஏன்னா அதை வளர்ச்சிக்காக பாடுபடுவோம், அதையெல்லாம் பக்க பலமாக இருப்போம் என்று சொல்வார்கள். நீங்கள் இவர் இல்லாத நேரத்திலேயே நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். அடிதடி பிரச்சனை என்று வந்தால் பக்க பலமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே, இருப்பார்களா என்பதை நீங்க விளங்கிக்கிறீர்கள். இல்லை என்பதற்கு சான்றுகள் நீங்க இந்த சீடியிலே நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை இடங்களில் தௌஹீதுக்காக வேண்டி அடிபட்டவர்களுக்கு உதவி செய்யாமல் அதை எதிர்த்த தமுகவினர்களுக்கு கடுமையான தொந்தரவு கொடுத்தவர்களுக்கு ஆதரவாக இந்த தமுக இருந்தது என்பதை நீங்க சீடியிலே நீங்க பார்க்கலாம். தௌஹீதுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம், தௌஹீத் ஜமாத்துக்கு எங்களுக்கு பிரச்சனையே தவிர நாங்க தௌஹீதுக்கு சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு இப்ப ஊரா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு தௌஹீதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா தான் இருப்பார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் சொல்லலாம். சகோதரர் வாக்கர் அவர்களை வச்சு அந்த திருவல்லிக்கேணியுடைய தௌஹீத் ஜமாத்துடைய கிளை சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. அது சாஃபே பராத்துங்கிறது இஸ்லாத்துல கூடாது, அது பிதத் என்பதை விளக்குவதற்காக சகோதரர் பாக்கர் ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. போடும்பொழுது தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் ஒரு சகோதரர் என்ன செய்றாங்கன்னா, நேரடியாக ஹைதருக்கு போன் பண்ணி நாங்க தமுக வளர்க்கறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், சகோதரர் பாக்கர் தௌஹீதை பேசுறதா இந்த ஏரியால தமுக வளராதுன்னு சகோதரர் ஹைதர்ட்ட போன் பண்ணி பேசுறாரு. பேசும்போது உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் தௌஹீத்வாதிங்க தௌஹீத் தான் பேசுவார் என்று கருத்து சொல்லிருக்காங்க. உடனே நீங்க இந்த இதே செய்தி நீங்க தலைவர்கிட்ட நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்படி பாஸ் பண்ணப்படுது. அப்ப சகோதரர் ஒரு தென்சென்னை மாவட்ட நிர்வாகி பாக்கர் இந்த ஏரியாவில் தௌஹீதை பேசக்கூடாது என்பதை ஆளாந்திருத்த அழுத்தமா சொல்றாரு. சொல்லும்போது மறுக்க மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி மதுராவயல் திருவள்ளூர் மாவட்டம் மதுராவயல்ல சகோதரர் பாக்கர் தௌஹீதை பேசுறார் என்பதற்காக இதை பொதுக்குழு பெரிய பிரச்சனையை கொண்டு போறாங்க. அவர் பேசப்பட்ட செய்தி வேணா ஒரு தனி மனிதர் கே மௌலவி புருஷவாக்கம் இமாமா இருக்கக்கூடிய கே நிஜாம் ஒரு தரக்குறையா பேசினாரு, அவருடைய தொப்பியை கலெக்டர் பேசினாரு, அதுக்காக தான் நான் கடுமை விமர்சனம் பண்ணேன்னு சொல்றாங்க. இது அவருடைய நேரடியாக போய் சொல்லலாம், நீ ஒரு தனி மனிதன் விமர்சனம் பண்ணக்கூடாதுங்க, நீங்க கொள்கை பேசலாம்னு சொல்லிட்டு. ஆனா இது ஒரு பொதுக்குழுவராக கொண்டு போறாங்க. இது என்ன தெரியுதுன்னா, ஒரு யார் தௌஹீதை பேசுறாங்களோ முக்கிய பிரச்சாரம் இருக்கிறாங்களோ அவர்களும் தமுக தலைமை நிர்வாகி இருக்கக்கூடாது. தலைமை நிர்வாகியில இருந்தாலும் அவர்கள் தமுக பேசக்கூடாது, தௌஹீதை பேசக்கூடாது. எதிர் தெரிய வருதுன்னு சொன்னா சகோதரர் பிஜே விளக்குவதற்கு ஒரு காரணம் சொல்லக்கூடிய காரணம் சொன்னால் அவர் தௌஹீத்ல இருக்கிறதுக்கெல்லாம் அந்த காரணம் சொல்ல தௌஹீத் ஜமாத்துடைய முக்கிய பிரச்சாரம் இருக்கிறார். அப்ப முக்கிய பிரச்சாரம் இருந்தானா முக்கிய பிரச்சாரம் தலைமை நிர்வாகி போச்சுன்னு சொன்னா மக்கள் தமுக வரமாட்டாங்கிற மாதிரி ஒரு செய்தி கொண்டு போறாங்க. அந்த சகோதரர் பாக்கர் தௌஹீத் ஜமாத்துடைய அவர் ஒரு முக்கிய பிரச்சாரம் இருக்கிறார். அந்த ஒரு காரணத்தை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. அப்ப இது இவர்கள் தௌஹீதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்கிறது தெளிவா தெரியுது. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, திருவல்லிக்கேணி ஐசம்ஸ் பகுதியில யதார்த்தமா ஒரு சகோதரர் பேரை கூட சொல்லலாம், தென்சென்னையுடைய மாவட்ட செயலாளர் அவர் அந்த பள்ளிவாசல துப்பியின்றி எப்பவும் வழக்கமா தொழுகிற மாதிரி துப்பியின்றி தொழுகிறாரு, விரலட்ச தொழுகிறாரு. தொழுவும் போது என்ன செய்யறாங்கன்னா அந்த மக்கள் ஒரு திட்டமிட்டு என்ன செஞ்சாங்க, இவர் அடிக்கன்னு சொல்லிட்டு அடிச்சிடறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் தொழுகிறான்னு அடிச்சிடறாங்க. அடிச்சதுக்கு பிறகு ஒரு மாவட்ட செயலர் தமுக மாவட்ட செயலாளர் இருக்கிறார் என்பதற்காக மக்கள் கொதிப்படையில. ஆனால் ஒரு தௌஹீத்வாதி அந்த இடத்துல அடி வாங்கிட்டானே, அவன் கொள்கையை பின்பற்றுவதற்காக ஏன் இப்படி அடி வாங்கணும், ஏன் மக்கள் அடிக்கணும் என்பதற்காக ஒட்டுமொத்த பெரும்பாலான தென்சென்னை வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சகோதரர்கள் போய் அவருடைய நிலவரத்தை அறியறதுக்கு போறாங்க. பள்ளிவாசல் அப்படி அலங்கோலமா சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் என்ன இப்படி அடிச்சிட்டாங்க, கொள்கை பின்பற்றதுக்கு அடிச்சிட்டாங்க மாதிரி வருத்தப்படுறாரு. உடனே அங்க பெரிய ஒரு பதட்டம் ஏற்படுது. போலீஸ் ஸ்டேஷன் போறோம், பேசும்பொழுது சகோதரர் யாசின் அவர்களும் நானும் பல நிர்வாகிகளை போய் என்ன செய்றாங்கன்னா வாதங்களை வைக்கிறோம். துப்பின்றி தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, விரலசி தொழுவர் என்பது சொந்தத்தான் வலியுறுத்தி பேசுறோம். அவர்கள் மறுக்கிறாங்க. சகோதரர் விரலசி தான் தொழுவேனுங்கிறத பிடிவாம இருக்கிறார். நான் செஞ்சது சரின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க வேணும்னே சண்டை போட்டீங்கிறாங்க. நான் வேணும்னு சண்டை போடல, நான் கொள்கையை பின்பற்றதுனால பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சகோதரர் விளக்கம் கொடுக்குறாங்க. இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு நாங்க திருப்பி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏசி முன்னால அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னால நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த தௌஹீத் ஜமாத் தௌஹீதை கொள்கையை பின்பற்றக்கூடிய அந்த தௌஹீத் ஜமாத்காரர்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை வச்சு அதை எழுத்துப்பூர்வம் கொடுக்குறாங்க. அதை நான் கோர்ட்டு கொண்டு போறோம். கோர்ட்டு போய் நம்ம பக்கம் நியாயமான தீர்ப்பு வந்துருது. இவர்கள் தொப்பின்றி இவர்கள் எதை குர்ஆன் ஹதீஸ்னு சொல்றாங்க சொல்ல இவருடைய கொள்கைப்படி இந்த பள்ளிவாசல் தொழுவதற்கு அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க. இது சகோதரர் யாசின் அவர்கள் மூலமாக, யாசின் பாய் மூலமாக ஒரு கிடைச்ச ஒரு வெற்றி.
அந்த அந்த பள்ளிவாசல்ல எந்த ஒரு தகுதி சவரம் போனாலும் தொப்பின்றி தொழலாம், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி மீறி தடுத்தார்கள் என்று சொன்னார். இந்த செய்தி உண்மையிலே அவர் தௌஹீதை பின்பற்றதுனால, தௌஹீதுக்கு ஒரு முக்கிய ஒரு வெற்றி வாங்கி கொடுத்ததுனால அந்த ஏரியாவில் மக்கள் தௌஹீத் மக்கள் அதிகமாயிட்டாங்க. ஆனால் தாமுக வளர்ச்சி அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது நேரடியாக கூப்பிட்டு, ஜவாஹர்லால் நேரடியாக கூப்பிட்டு, நீங்களும் இந்த மாதிரி பண்ணாம இருந்திருக்கலாமே, பிரச்சனை பண்ணாம இருந்திருக்கலாமே, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமே, பாருங்க அந்த ஏரியாவில் தாமுக வளரல அப்படின்னு செய்தி சொல்லியிருக்காரு ஹைதர். யாரு? ப்ரொஃபசர் ஜவாஹர்லால். இது கொள்கை பிரச்சனை. இதுக்கு ஒண்ணு யாசின் என்ன செஞ்சிருக்கணும்? இது கொள்கை பிரச்சனை. இது தலைவருக்கு நீங்க யாரு? உங்களுக்கு வேணால் விரல செய்ப்பது மார்க்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது என்னுடைய சுன்னத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த ஒரு வழிமுறை. நான் விட மாட்டேன், யாருக்காக விட மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். உடனே நானும் வருத்தப்படுறேன், ஜவாஹர்லால் ரொம்ப வருத்தப்பட்டார், நானும் வருத்தப்படுறேங்கிறார். இவர் ஒரு யாசின் ஒரு கொள்கை சகோதரர், ஒரு தலைவர் சொல்றார் என்பதற்காக கொள்கை விட்டு கொடுத்து போறாங்கன்னு சொன்னா, அதில் இன்னுமேலும் ஆதரிக்கக்கூடிய கொள்கை சகோதரர்கள் தலைவருக்கு கட்டுப்படுறங்கிற பேர்ல கொள்கை இழக்க மாட்டாங்களா? இவர் பிரச்சனை பண்ணுவதற்காக போல, ஏதோ ஒரு சகோதரர் அங்க போய் கொள்கை பின்பற்றதுனால பிரச்சனை தாமுக லேபிள்ல போனாருன்னா, தாமுக மாவட்ட செயலாளர் தகுதி அடிப்படையை வச்சு போய் பிரச்சனை பஞ்சாயத்து பண்ண போனாருன்னா தப்புன்னு சொல்லலாம். சரி, ஏன் தாமுக வளராது? ஆனா அவரை நேரடியாக சம்பந்தப்படுறாரு, அவரை நேரடியாக விரல செய்கிறாரு, அவரை நேரடியாக பாதிக்கப்படுறாரு. பாதிக்கப்படும் போது விரல சொல்ற, ஏன் நீங்க பிரச்சனைங்கிறாரு. அப்ப விரலை செய்வதும் தொப்பியின்றி தொழுவதும் இவருக்கு பிரச்சனையா இருக்குது. அந்த ஏரியாவில் அந்த பள்ளிவாசல வழக்கமான ஒரு முறை என்னன்னு சொன்னா, தொப்பி இல்லாம பல சகோதரர்கள் பல வருடங்களை தொழுதுகிட்டு இருக்காங்க. அதனால அந்த வேறு ஒரு தொப்பி இல்லாமல் தொழுவாங்கன்னு சொல்ல முடியாது. விரலசிச்சார் என்பதற்கு அடிச்சிருக்காங்க. அப்ப இது ஒரு நியாயப்படுத்துறாரு. எப்படி நியாயப்படுத்துறாரு? நானே ரொம்ப வருத்தப்படுறேன், ஜவாஹர்லால் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ ஒரு ஜவாஹர்லாவுக்காக கொள்கை விட்டுக்கூடிய சகோதரர்கள் இந்த மாதிரி நாளடைவில் உருவாகக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் கண்டிப்பா கொள்கை அடிப்புல கொண்டு போக மாட்டாங்கிறது தெளிவா சொல்லலாம். இன்னும் சொல்லுவாங்க, தௌஹீதை வளர்க்க போறாங்கிறாங்க. யாரை வச்செல்லாம் தௌஹீதை வளர்க்க போறாங்கிறாங்க? சென்ற பாராளுமன்ற சென்ற தேர்தல் பார்த்தேன்னு சொன்னா, டிடிவி தினகரன் போன்ற பணம் வாங்கி சாப்பிட்டவங்க பணம் வாங்கி அந்த ஏரியாவில் சமாளிக்க முடியாம போச்சு. பல ஊழல்கள் நடந்துச்சு. இதனால தாமுக தலைமை நிர்வாகினால அந்த யாரு சம்பந்தப்பட்டாரோ அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒட்டுமொத்த தேனி மாவட்டத்தை கலைச்சிட்டு போனாங்க. இதே நிலைமை இன்னும் சில மாவட்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி மக்களை வச்சு நாங்க இன்னைக்கு எதுக்காக சொல்றோம்னு சொன்னா, இன்னைக்கு எவர் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்களோ, வேட்பாளர்களோட பணம் வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்றாங்களோ, இன்னைக்கு அதே ஆளர் தான் அந்த ஏரியாவுடைய அமைப்பாளர் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் நான் வச்சதான் நினைச்ச சட்டம், நான் தான் தாமுகவுடைய பிரதிநிதி சொல்றாரு. அவர்கள் மீது இன்றைக்கு வரை சரியான ஒரு ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு தௌஹீதை வளர்க்க போறேன்னு யார் மேல வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு சகோதரி இதுக்காக ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஒரு சகோதரி தாமுக ஆபீஸ்ல என்ன சொல்றாருன்னா, நான் குர்பானி குர்பானி கொடுக்கணும், இதோட பணத்தை எங்க கொடுக்குறேன்னு கேட்கிறேன். உடனே கொடுங்க, இது தௌஹீத் ஜமாத்தை போய் ஒப்படைச்சுன்னு சொல்றாங்க. உடனே அந்த சகோதரி என்ன சொல்றாங்க, அந்த ஒரு சகோதரர் தாமுகவுடைய ஒரு மாவட்ட நிர்வாகி அந்த பணத்தை கொடுங்கன்னு வாங்கிறாரு. அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னு சொன்னா, உடனே நான் ஏழைகளுக்கு குர்பானி கறியில மிஞ்சிச்சு சொன்னா, ஏழைகளுக்குன்னு சில கறியெல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சுவோம், விநியோகம் பண்ணுவோம். பங்குதாரர் தாங்கன்னா அதற்கு முறையை அவர்கள் எத்தனை கிலோ கேட்கறாங்களோ 5 கிலோ கேட்பாங்க, 7 கிலோ கேட்பாங்க, அத்தனை கிலோ நாங்க பேக்கில் போட்டு கொண்டு போய் கொடுத்துருவோம். கொடுக்கும்போது உடனே அந்த சகோதரி இவர்கள் தாமுக மாவட்ட நிர்வாகிட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்களோ, குர்பானிக்கு பணத்தை கொடுக்குறாங்களோ, அந்த சகோதரி நம்மகிட்ட போன் பண்ணி எனக்கு நாங்க கறி கொடுங்கன்னு கேட்கறாங்க. உடனே சரி, ஏதோ ஏழைகளுக்கு கறி, ஏன்னா ஒரு பங்குதாரர்கள் எங்கிட்ட வரவே இல்லை. சரி, ஏழைகளுக்கு கூடிய கறி வேணா ஒரு 2 கிலோ 3 கிலோ கொடுத்துறோம். கொடுத்த உடனே அவங்க சொல்றாங்க, இது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய கறி மாதிரில இருக்கு, நீங்க அதுக்குன்னு எங்களுக்கு முறையா 7 கிலோ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டா நீங்க குர்பானி கொடுத்தீங்களா? அப்பெல்லாம் கொடுக்கப்பட கிடையாது, நீங்க அதோட பணம் எங்களுக்கு வரலைங்கிறாங்க. இல்ல, நான் சம்பந்தப்பட்ட ஒரு சகோதர மாவட்ட நிர்வாகிட்ட தான் கொடுத்தேங்கிறாரு. கொடுத்த உடனே அவர்கிட்ட போய் கேட்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜாக்கில் கொடுத்துட்டேன், நீங்க கடைசி நாள் அறிவிச்சிட்டீங்க, அதனால கொடுக்க முடியாது, ஜாக்கில் போய் அறிவிச்சிட்டேன். உடனே பிரச்சனை இல்லை. அங்கே இவர் மேல ஏற்கனவே பல கம்ப்ளைண்ட், பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் கேட்டா தெரியும். பல வித ஊழல் குற்றச்சாட்டு, குடி வாங்குற ஊழல், கொட்டையை போற ஊழல், ஏறான ஊழல், இது எல்லாமே பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மாவட்ட நிர்வாகிங்கிறதுனாலையும், ரெண்டாவது தலைமை நிர்வாகிக்கு ரொம்ப நெருக்கமான என்பதற்காக இதே மக்கள் வெளிப்படையா பேசுறாங்க. தலைமை நிர்வாகிகளுக்கு ரொம்ப நெருக்கமான இருக்கிற என்பது காரணத்தில் அப்படி விட்டு கொடுத்து போயிடுறாங்க. ஆனா நான் இது அப்படி எடுக்கல. இது கொள்கை பிரச்சனை. ஒரு சகோதரி இபாதத்து செய்வதற்காக, அல்லாட்ட நன்மை வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பாவத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக குர்பானி கொடுக்க வராங்கன்னா, இதை ஒருத்தன் தடுத்து அநியாயம் பண்ணுவான்னு சொன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். தாமுக நிர்வாகி இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் என்பதற்காக நான் இதுல தீவிரமா இறங்குறேன். இறங்கி உடனே ஜாக்குடைய ஒரு 2 சகோதரர்களை ரெடி பண்ணி, நீங்க ஜாக்ல போய் இந்த ஜாக்குடைய இருக்கக்கூடிய சுக்குர் அவங்ககிட்ட போய் கேளுங்க, செய்தியை கேளுங்க, ஒரு உண்மையிலே குர்பானியுடைய காசை கொடுத்தாரான்னு கேளுங்கன்னு கேட்கறேன்னு சொல்றாங்கன்னா, அந்த மாதிரிலாம் கொடுக்கப்படுறது கிடையாது, நாங்க பில்லு கூட கொடுக்க மாட்டோம், நாங்க கம்ப்யூட்டர்ல பதிவு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற நீங்க குறிப்பிட்ட சகோதரருடைய பேர்லாம் வரவே இல்லை, அவங்க கொடுக்கவே இல்லைங்கிறாங்க. உடனே சம்பந்தப்பட்ட சகோதரர் தாமுக மாவட்ட நிர்வாகிட்ட போய் கேட்கிறோம், என்னங்க நீங்க குர்பானியுடைய பணத்தை ஜாக்கில் கொடுத்தா சொல்றீங்களா, கொடுத்துட்டீங்களான்னு கேட்கிறோம். இல்ல, கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குங்கிறாரு. முதல்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் லேட் ஆயிடுச்சு ஜாக்கில் கொடுத்தங்கிறாரு, கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குங்கிறாரு. பில்லு வச்சிருந்தேன், பில்லு தொலைஞ்சு வச்சுங்கிறாரு. உடனே அவங்ககிட்ட கேட்கிறோம், அடுத்துக்கு போய் கேட்கிறோம், எங்க பில்லு கொடுத்தீங்களா, பில்லு கொடுப்பீங்களா? பில்லு கொடுக்கறதே இல்ல, நான் கம்ப்யூட்டர்ல பதிவு வச்சுக்கிறாங்க. அவர் பில்லு தொலைஞ்சு வச்சுக்கிறாங்களான்னு கேட்டா அப்புறம் முன்னுக்கு முரண்பாடு சொல்றாரு. அப்புறம் சொன்னா இவர் வேறுமென்று
ஊழல் பண்ணிருக்காரு. ஒரு குர்பானி காசை கூட வாங்கி ஒரு 600 ரூபாய் குர்பானி காசை வாங்கி சாப்பிடறாருன்னா இவர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணத்தை சாப்பிடறதுல ஒரு குறியா இருப்பாருங்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப தீவிரமா எடுக்கிறோம். அது இன்னும் 2-3 விஷயம் கவனிக்கிறோம். ஒன்னும் பில்ல தொலைச்சு போட்டாங்கிறாரு, ஜாக்கில் போய் கேட்டா நாங்க பில்ல கொடுக்கறது இல்லைங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஜாக்கில் நிர்ணயித்த தொகை, குர்பானிக்காய் நிர்ணயித்த தொகை 600 ரூபாய், நாங்கள் நிர்ணயித்த தொகை 700 ரூபாய். இப்ப இதுல வந்து அவர் அந்த சகோதரர் வந்து அந்த பெண்மணிட்ட வாங்கின தொகை வந்து 700 ரூபாய் ஜாக்கில் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் மீது 100 ரூபாய் கொண்டு அந்த பெண்மணிட்ட போய் கொடுத்திருக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட 600 ரூபாய், நாங்க தானே 700 ரூபாய், அந்த 100 ரூபாய் கொடுக்கல. இது வந்து தெளிவான ஊழல் தெரிஞ்ச உடனே அப்புறம் கடைசியில ஒத்துக்கிறவே இல்லை. நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஆனால் ஏன் சொல்றேன்னா கடைசியில் ஒத்துக்கல. அப்புறம் கடைசியில நம்ம சொல்லும் பொழுது வேணாங்க, இதனால ஒரு தாமுகவுடைய தகுதி மாத்திர ஒரு மோட்டிவ் வந்துடும், அவர் எதிரியா செயல்படுவான் விட்டுருன்னு சொன்னதுக்காக அவர் சகோதரர் வந்து சரி வேணா தொலைஞ்சு போறாங்கிறதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக விட்டோம். ஏன் இதற்காக சொல்றேன்னு சொன்னா இவர்களை வைத்து தகுதியை வளர்ப்பாங்க அந்த சபையில. அதுல தௌஹீத் ஜமாத் என்று நாம் குறிப்பிடுவது சைஃபுல்லா ஹாஜா அவர்களுடைய தலைமையில இயங்கக்கூடிய அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பை மட்டும்தான். தௌஹீதின் அடிப்படையில் இயங்கக்கூடிய பிற இயக்கங்கள், உதாரணமாக துபாயில இயங்கக்கூடிய ஷாவுல் அமீத் தலைமையில இயங்கக்கூடிய ஜமியத்து தௌஹீதையோ அல்லது அபுதாபியில சகோதரர் ஆமீம் இப்ராஹிம் அவர்கள் தலைமையில இயங்கக்கூடிய முஸ்லிமின் அமைப்பையோ அல்லது இது போன்று பல்வேறு பகுதிகளில இயங்கக்கூடிய மற்ற தௌஹீத் அமைப்புகளை நாம் குறிப்பிடவில்லை. நமக்கும் யாருக்கும் விவகாரம்னா சைஃபுல்லா ஹாஜா தலைமையில பிஜே அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இயங்கக்கூடிய அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கு தான். அது என்ன சொல்றாங்கன்னா SSU சைஃபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள தௌஹீத் ஜமாத்துக்கும் எங்களுக்கு தான் பிரச்சனைங்கிறாங்க. சரி ஓகே, பிரச்சனை வச்சுக்கிறோம். யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா துபாயில இருக்கக்கூடிய ஜமியத் தௌஹீத் பிரச்சனை இல்ல, இந்தியன் இஸ்லாமிக் முஸ்லிம் பிரச்சனை இல்ல, இன்னும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சொல்லி அவங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்ப வந்து தமிழகத்துல மக்களை அழைத்து உறுப்பினரை சேர்த்து களம் இறங்கி ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரே அமைப்பு தௌஹீத் ஜமாத், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தௌஹீத் ஜமாத். இது வந்து உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜமியத் தௌஹீத் ஏன் உங்களுக்கு பிரச்சனை இல்ல? அதுல இந்த சைஃபுல்லா ஹாஜா தானே இருக்கிறாரு. அப்ப வெளிநாட்டுல இருந்து ஏதோ பணங்கள் வருது, அந்த ஒரு காரணத்திற்காக வந்து அந்த ஜமியத் தௌஹீதை இவர்கள் ஆதரிக்கிறாங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வருது. துபாயில் இருக்கக்கூடிய ஜமியத் தௌஹீதை பத்தி மக்களுக்கு தெரியாது. துபாயில தான் அவங்க தாவா பண்ணுவாங்க. அதில் பெரும்பாலும் அவர்கள் தமிழகத்தில் பண்ணக்கூடிய தாவான்னு சொன்னா ஒரு ஏகத்துவம் என்ற பத்திரிகை நடத்துறாங்க. அந்த ஏகத்துவம் பத்திரிகை தான் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், ஏகத்துவம் பத்திரிகை பிரச்சனைங்கிறாங்க. ஆனால் அந்த ஏகத்துவ பத்திரிகை நடத்தக்கூடிய ஜமியத் தௌஹீத் பிரச்சனை இல்லையா? ரெண்டாவது ஐஏஎம் சொல்றாங்க. ஐஏஎம்ங்கிறது ஒரு மதரசா நிறுவனம். அவர்கள் வந்து புதுசா இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து அனுப்புறாங்க. அவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் உறுப்பினரை சேர்த்துக்கிட்டு தாவா பண்ணலாம் பண்றது கிடையாது. அதாவது நாங்கள் தௌஹீதுக்கு எதிரில்லை என்பதை காட்டுவதற்காக அந்த மாதிரி பண்றாங்க. முழுக்க நாங்கள் தௌஹீதை பரப்புவோம் சொல்றாங்க. முழுக்க நாங்கள் தௌஹீதை இந்தியா முழுக்க தௌஹீதை பரப்புவோம், நாங்கள் தௌஹீதுக்கு எதிரே கிடையாதுங்கிறாங்க. ஆனால் இவர்கள் தௌஹீதை பலவீனப்படுத்துவதற்காக ஏராளமான காரியங்கள் செஞ்சிருக்காங்கிறத இதை சொல்ல முடியும். எப்படின்னு சொன்னால் கிழக்கு தாம்பரத்தில் ஒரு ஜும்மா பயான் ஒன்று நடக்குது. அந்த ஜும்மாவுக்கு பேராசிரியர் ஜவாஹிர்ல வந்து கலந்து கொள்வாங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க. உடனே நானும் சகோதரர் சித்திக் போன்ற சகோதரர்லாம் போறோம். எதுக்காக போறோம்னு சொன்னா மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சா ஓரளவு தாமுக மக்கள் ஆதரிப்பாங்களே என்பதற்காக போறோம். ஜவாஹிர்ல வந்து கீழே பயன் பண்றாரு, இன்னொருத்தர் வந்து மேல பயன் பண்றாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அவருடைய கொள்கை நம்ம விமர்சனம் பண்ணல. ரெண்டாவது அதற்கு பிறகு கூட்டு துவா நடக்குது, அதற்கு பிறகு சுன்னத் தொழுகை பிறகு கூட்டத்தான் நடக்குது, அதுக்கு பிறகு எந்திரிச்ச பிறகு ஒரு கூட்டத்தான் நடக்குது. எல்லாரும் தௌஹீத் சகோதரர்கள் எல்லாருமே அதை விட்டு பிறப்பிட்டு வர்றாங்க, புறக்கணிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா கொள்கைக்கு மாற்றமா போகுது, நம்ம விட்டு வந்துருவோம், அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. ஆனால் கொள்கைவாதிகள் எல்லாரும் அதை விட்டு வந்ததுக்கு பிறகு கூட ப்ரொஃபசர் ஜவாஹிர்லால் அதே இடத்துல நிக்கிறார். நிக்கும்போது நான் வந்து எனக்கு வந்து கோபம் தாங்க கூட எனக்கு கேட்கிறேன். அந்த காஞ்சி மாவட்டத்துடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் கேட்கிறேன், என்னங்க தாமுகவுக்கு நம்ம கொள்கையை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு, இது தாமுக பிரச்சனைங்க, தாமுகவுடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இது அவருடைய கொள்கையா இருக்கட்டும், பிதத்தை ஆதரிக்கட்டும், குல்லு பிதத்தின் தலால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அதாவது விதத் என்பது வழிகேடுன்னு சொன்னாங்க. அந்த வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறாங்க. அந்த நரகத்துக்குடைய செயலை அவர்கள் ஆதரிச்சு போட்டோம், அது ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் முழுக்க தௌஹீதை பரப்போன்னு சொல்றாங்களே, இது என்ன வேஷம்? ஒன்னும் அவர்கள் வந்து அந்த கொள்கையை நம்ம விமர்சனம் பண்ணல, அவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை அந்த கொள்கையில் இருக்கட்டும். ஆனால் முழுக்க தௌஹீதை பரப்போன்னு சொல்றது எந்த மக்கள் மத்தியில் சொல்றாங்க? அந்த முழுக்க சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க இருக்கக்கூடிய சபையில் என்ன சொல்றாங்கன்னா, நான் முழுக்க சுன்னத்துல் ஜமாத் டிக்ளேர் பண்ற மாதிரி சொல்ற நடந்துக்கிறாங்க. ஆனால் தௌஹீது மக்கள் பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் முழுக்க தௌஹீதை பரப்போங்கிறாங்க. அப்ப வந்து இவர்களுக்கும் வந்து கண்டிப்பா கொள்கையை வந்து ஆதரிச்சு என்ன செய்ய மாட்டாங்க, கொள்கைக்கு ஆதரிக்க மாட்டாங்க, கொள்கை வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு தடையா இருப்பாங்க. வேணும்ன்றால் ஒண்ணு செய்யலாம், ஒண்ணு செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, அவன் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுவதற்கு வந்து ஒரு சலுகை கொடுப்பாங்களே தவிர, எப்படி கொடுப்பாங்க? மக்கள் எதை வந்து அதிருப்தி செய்ய மாட்டார்களோ, மக்கள் எதை வந்து பிரச்சனையா கருத மாட்டாங்களோ, அந்த மாதிரி ஒரு பேருக்களுக்கு நான் தௌஹீத் சொல்லிட்டு போலாம் தவிர, கொள்கைன்னு எதிர்த்து பேசிட்டா, கொள்கைன்னு பிரச்சாரம் பண்ணிட்டா கண்டிப்பா அவர்கள் தடை விதிப்பார்கள் என்பதற்கு இன்னும் ஏராளமான காரணங்கள் சொல்லலாம். எப்படி சொல்றாங்கன்னா, சில சகோதரர்கள் வந்து வெளிப்படை சொல்றாங்க, நீங்கள் வந்து
ஒரு தௌஹீத் ஜமாத்துடைய கிளை நிர்வாகம் அமைக்கப்படும் பொழுது நம்ம பெரும்பாலும் தமுகவுடைய நிர்வாகிகளா இருந்தாங்கன்னா அவர்கள் செயற்குழு உறுப்பினர்களா தௌஹீத் ஜமாத்தை சேர்த்துக்கிறோம். ஏன் சேர்த்துக்கிறோம்னா அவன் ஒரு கொள்கைவாதி தானே, அவனுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக தௌஹீதுடைய பிரச்சார பணிக்கு அவனுடைய கருத்தை வந்து கண்டிப்பா வேணும்னு தடவை போட்டுக்கிறோம். இதற்கு கூட பல தடவை வந்து என்ன செய்யுங்க, ஒரு தடவை நாங்க நேரடியாக தமுகவுடைய பொதுச்செயலாளர் ஹைதர் அலி அவங்க சந்திச்சு பேசும்போது தமுக நிர்வாகிகள் இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் யாரையும் இங்க வந்து செயற்குழு உறுப்பினராக கூட போடக்கூடாது அப்படிங்கிற வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. ஒரு சூளைமேட்டில் சகோதரர் என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து செயற்குழு உறுப்பினர் போட்டிருந்தோம். அவர் வந்து இல்ல செயற்குழு உறுப்பினராக கூட இருக்கக்கூடாது, அவன் தமுக நிர்வாகி இருக்காங்க. அப்போ வந்து தௌஹீத்வாதி இருக்கக்கூடிய ஒருவன் தமுகவுக்கு போயிட்டான்னு சொன்னா தௌஹீத் சம்பந்தமான எந்தவித கருத்தையும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி வெளிப்படையாக என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சகோதரர் பிஜே வாக்கர், ஏஎஸ் அலாவுதீன், அன்வர் பாஷா ஆகியோர் தௌஹீத் ஜமாத்துடைய கண்ட்ரோல்ல தமுக கைப்பற்ற போறாங்கிற ஒரு செய்தி மக்கள் மத்தியில பரவுவதற்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே பரவிக்கிட்டு இருக்க கொண்டிருக்க சூழ்நிலையில உடனே இந்த செய்தியை விஜயன்ட்ட செய்தியை பாஸ் பண்ணிடுறோம். அதற்கு பிறகு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுமா, இது வந்து தமுகவில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரோ ஒரு ஆளு இந்த மாதிரி செய்தி அவதூறு வந்து பரப்பி விட்டுருப்பாங்க, இதை வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்றாங்க, சொல்லி அனுப்புறாங்க. இது பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள வேணாங்கிற மாதிரி அவங்க அனுப்பிடுறாங்க. நானும் சகோதரர் சித்திக்கும் போய் தான் அந்த முதல்ல அந்த செய்தியை போய் சொல்றோம். அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு முக்கிய அறிவிப்புங்கிற ஒரு செய்தி உணர்வுல பார்த்து உடனே சம்பந்தப்பட்ட விஜய் என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும், சில விளக்கங்கள் எங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே நம்ம என்ன ஒரு நிலை எடுக்கிறோன்னு சொன்னா இதுல வந்து நம்ம வந்து ஒரு நடுநிலையாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில வந்து நம்மள வந்து ஒரு பக்கம் சாஞ்ச மக்களாக ஒரு தனிமனித வேறுபாடு கொண்டோமோங்கிற அல்லாஹ் சொல்ற ஒரு கேள்வி கேட்டக்கூடாது என்பதற்காக ஒரு நடுநிலையான ஒரு நிலையை எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு தரப்புடைய செய்தியை கேட்கணும் என்பதற்காக நம்ம போகும்பொழுது அதற்குடைய வாய்ப்பு வந்து தென் சென்னையுடைய மாவட்ட தமுகவுடைய பொதுக்குழு நடைபெறும் பொழுது நான் வந்து தௌஹீத் ஜமாத்துடைய சென்னை மாவட்ட செயலாளர் இருக்கின்ற காரணத்திற்காக நான் ஓரங்கட்டப்படக்கூடாது, எனக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதற்காக தென் சென்னையுடைய மாவட்ட பொருளாளர் என்ற சித்திக் அவங்கள்ட்ட போய் நான் பெர்மிஷன் கேட்கிறேன். எனக்கும் அந்த பொதுக்குழுல கேள்வி கேட்க அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று நான் வந்து பெர்மிஷன் கேட்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இல்லாத அனுமதியா, நீங்க வந்து தென் சென்னையில தானே இருக்கிறீங்க, அதுவும் அந்த எந்த ஏரியாவில் நடக்குதோ அந்த அசோகநகர் சார்ந்து தானே இருக்கீங்க, உங்களுக்கு தாராளமா கேள்வி கேட்க அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க. கேள்வி கேட்க அனுமதி வந்து கண்டிப்பா வேணுங்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு போறேன். போன உடனே 4 மணிக்கு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறதா அழைப்பு கொடுத்திருந்தாங்க. நான் 4:15 போயிட்டேன். போனதற்கு பிறகு அதுக்கு முன்னாலேயே ஏதோ சகோதரருக்கு மத்தியில் ஏதோ சலசலப்பு ஏற்பட்டு அந்த ஒரு சூழ்நிலையில 4 மணிக்கு அழைப்பு கொடுத்தவங்க கரெக்டா ஒரு 5:45 மணிக்கு தான் ப்ரொஃபசர் ஜவாஹிர்ல வந்து உள்ள வர்றாங்க. கேள்விக்கு பதில் சொல்லப்படும் அப்படிங்கறதான் அழைச்சிருந்தாங்க. ஆனா சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சுயசரி தான் இங்க பாடப்படுது. நான் வந்து சிம்மிலிருந்து வளர்ந்தவன், எனக்கு பொய் சொல்ல தெரியாது, நான் அள்ளுமாய் வளர்த்தவன், இந்த மாதிரி செய்திகள் போனோம்னா நம்மளோட சம்பந்தம் இல்லாத செய்தி வந்து சொல்றாங்களே. ஆலந்தூர்ல ஏதோ அந்த விளக்கம் கொடுத்தாரு என்பதற்கா அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுல இவங்க மறு விளக்கம் கொடுக்கறதுக்கு தானே வந்திருந்தாங்க. 1 மணி நேரம் சுயசரிதை போகுதா, இது வந்து தாங்க முடியும்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு கேட்கிறேன். உடனே அப்புறம் கொஞ்சம் விஷயத்துக்கு வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னா, இந்த மாதிரி செய்திகள் வந்து பரப்புனாங்க, இந்த மாதிரி அவதூறு செய்திகள் தௌஹீத் ஜமாத்துடைய கண்ட்ரோல்ல பிஜே பாக்கர், ஏஎஸ் அலாவுதீன், அன்வர் எல்லாம் கைப்பற்ற போறாங்க, அவதூறு செய்தி பரப்புனாங்க. ஆனால் உண்மையில நாங்க அப்படி யாரும் பரப்பப்படலங்கிறது செய்தி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறேன். கண்டிப்பா அது வந்து பரப்பப்பட்டிருக்கு, இதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது, எனக்கு வந்து கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட வேண்டும் சொல்றேன். உடனே சித்திக்கும் சில காரணங்கள் சொல்றாரு, இது வந்து பரப்பப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. உடனே நான் கை தூக்கணும்னா உடனே எந்திரிச்சு எனக்கு வந்து மக்கள்லாம் பொதுமக்கள் இருக்கிறாங்க அனுமதி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சில கேள்விகள் நான் கேட்கிறேன், குறுக்கு விசாரணை பண்றேன். உடனே மறுத்து இல்ல கேள்வி கேட்கலாம், இப்பெல்லாம் அனுமதி இல்ல, இப்பெல்லாம் கேள்வி கேட்க கூடாது, இல்ல நாங்க அப்பெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு நிலையை சொல்றாங்க. அதுக்கப்புறம் இஷ்டங்கிற இது தமுகவுடைய நான் கேட்கிறேன், கேள்வி கேட்க எனக்கு அனுமதிக்கப்பட வேண்டும். எப்படி நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது, பதில் சொல்லக்கூடிய கடமை நீங்க வந்து கடமை உங்களுக்கு இருக்கு. ஆனால் மக்கள் யாரும் கோவப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு வந்து சில நியாயமான காரணங்கள் இருக்கு, இதற்கு பின்னால் வந்து சில சதித்திட்டங்கள் இருப்பதை நான் நம்புறேன், நினைக்கிறேன், சில ஆதாரங்கள் இருக்கு. ஏனென்றா இந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஏற்படக்கூடாது பிறகு அந்த கோரிக்கை வச்சு தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கும்போது சுருக்கமாக கேளுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச உடனே சில வாதங்கள் வச்ச உடனே அவங்க வந்து உடனே சமாளிக்கிறாங்க. உடனே சொல்றாங்க, எங்களுக்கு வந்து உடனே பதில் சொல்லணும், நாங்களுக்கு நேரமாச்சுன்னு சொன்னோன்னா இது தமுகவுடைய பொதுக்குழு, இது இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க தான் முடிவு பண்ணணும். இஷ்டம் இருக்கிறவங்க மற்றவங்க எதிர்த்து போங்க சொல்றாங்க. நானும் தமுக காரன் என்ற ஒரு ஆரம்ப காலத்திலிருந்து 1995 எப்போ தமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காலத்தில் நான் தமுக அடிப்படை உறுப்பினர், ஜித்தாவில் ஒரு பகுதியை பொறுப்பாளராக இருந்திருக்கேன், ஏராளமான தமுக வளர்ச்சிக்காக பெரிதும் உதவியா இருந்திருக்குங்கிற அந்த ஒரு காரணத்தோட தமுக இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுடைய கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தான் போறேன். ஆனால் என்ன இங்க பேசப்படுதுன்னா, நான் இது வந்து தமுகவுடைய பொதுக்குழு பிரிச்சு பாக்குறாங்க. வந்தக்கூடிய பெரும்பாலான சகோதரர்கள் தமுக நிர்வாகிகள் வந்திருக்காங்க.
தாமுக எடுத்த முடிவு தப்பா இருக்குங்கிற நிலையில வந்திருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க, தாமுக பொதுக்குழு இதை எப்படி நடத்தணுங்க நாங்க தான் முடிவு பண்ணணும். இஷ்டம் எந்திரிக்க வந்து போறங்க போங்கிறாங்க. இடையில சில சலசலப்பு வந்தோன்னா சகோதரர்கள் வந்து சித்திக் போன்ற சகோதரர்கள் சொன்னாங்க, இரண்டு தரப்புடைய செய்தி கேட்க விருப்பக்கூடியவங்க அமைதியா இருங்க, இல்லன்னு சார் எந்திரிச்சு போறங்க போங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் நம்மளால ஒரு பிரச்சனை வந்ததா இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இன்னும் உடனே அமைதியாகிறேன், அதுல இருந்து உட்காந்துடுறேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எத்தனை மணி ஆனாலும் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லப்படும், அமைதியா இருங்கிறாங்க. நம்மளுடைய இரண்டு தரப்புடைய செய்தி கேட்டே ஆகணும், அதுக்கு பிறகு ஒரு நிலை எடுக்கணும் என்பதற்காக அமைதியா நான் உட்காந்துருக்கேன். எத்தனை மணிக்கு வந்திருக்கேன், 4 மணிக்கு அழைச்சவங்க 6 மணிக்கு சுமார் 5:45 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. நைட்டு 12:15 மணி வரை இதுக்கு இடையில வந்து தாங்க முடியாம போறவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க, படு தூங்குறவங்க தூங்கிட்டாங்க. மக்கள் அப்படியே டயர்ட் ஆக்குறாங்க. 6 மணி நேரம் உரையால் பேசுறாரு. கிட்டத்தட்ட 4 மணிக்கு அழைச்சவங்க கிட்டத்தட்ட 5:45 ஆரம்பிக்கிறாரு, 12:15 வரை நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. கடைசி அதுக்கு இடையில கூட ஒரு சின்ன சலசல ஏற்பட்டுச்சு. தாங்க முடியல, அவதூறுகள் தாங்க முடியல. ஏன்னா நிகழ்ச்சி வந்து ரொம்ப நீட்டிட்டே போறாங்க. கேள்வி கேட்க அனுமதி அளிக்க கூடாது என்பதற்காக ரொம்ப நீட்டுறாங்க. இடையில ஒரு சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, இடையில ஜவாஹர் விளக்கம் கொடுக்குறாரு. பீஸுடைய நிகழ்ச்சியில வந்து முழுக்க முஸ்லீம் அல்லாதவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து தௌஹீத் ஜமாத் வந்து கலந்து கொள்ள மாட்டேங்கிறது வந்து ஒரு சாதாரண இதா இருக்குமா, கொள்கையை சமரசம் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி பேசலாமா, இதான் தாவா பண்ணியான்னு சொல்லிட்டு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடுகள் வந்து விமர்சனம் பண்றாங்க. உடனே எந்திரிச்சு அந்த அசோக்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தௌஹீத் ஜமாத்துடைய கிளை செயலாளர் சொல்றாரு, இந்த விஷயத்தை பத்தி நீ பேசக்கூடாது. ஏனென்று சொன்னா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு, இன்னும் சொல்ல போனால் பல கருத்தை சொல்லக்கூடிய மசாயில் பிரச்சனைகளை பொதுவாக பல கருத்தை சொல்லக்கூடிய பல கொள்கை கடையாளர்கள் மத்தியில தௌஹீத் ஜமாத் கலந்து கொள்ளாது, தன்னுடைய கருத்து பேசாது என்பது ஒரு நிலைப்பாடு. இதை நீ பேசக்கூடாதுன்னா அப்படிப்பட்ட பேச்சுகள் எதுவும் பேசப்படல, முழுக்க முஸ்லீம் அல்லாஹர்களுக்கு செய்திகள் மட்டும் தான் சொல்லப்பட்டுச்சுன்னு அந்த இடத்துல சொல்றாரு. உடனே இந்த அப்ஜெக்ஷன் பண்றாரு, தொப்பியுடைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, தொப்பி சுன்னத் என்று பேசப்பட்டுச்சு, ஜின்னுடைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, பர்தாவுடைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, இதெல்லாம் வலியுறுத்தி பேசப்படும் பொழுது இப்ப தௌஹீத் ஜமாத் சுன்னத் தொப்பி என்பது சுன்னத்து கிடையாதுன்னு சொல்லுவோம். ஜாகிர் நாயக்கும் தொப்பி சுன்னத் என்று சொல்வார். இந்த மாதிரி பிரச்சனைக்காக கலந்து கொள்ளக்கூடாதுன்னு அதுக்கு வந்து எந்த மறுப்பு சொல்ல மாட்டேங்கிறார். அவர் சொல்லப்பட்டது முழுக்க முஸ்லீம் அல்லாஹர்கள் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, பீஸ் ப்ரோக்ராம் சொல்றாரு. இல்ல முஸ்லீம்களுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, கொள்கை வித்தியாசம் வருதுன்னு சொல்றாரு. இதுக்கு எந்த மறுப்பு சொல்ல மழுப்பிட போறாங்க. அப்ப கடைசி வரை 12:15 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு கடைசியில் எந்திரிச்சு கேட்கிறேன், சரி கேள்வி கேட்க அனுமதி இருக்குன்னு சொல்றாங்களே என்பதற்காக நான் போய் என்ன செய்யறேன், கேள்வி கேட்கிறேன். எப்படி கேட்கிறேன்னு சொன்னா, ஒரு உபதேசம் சொல்லிட்டு கேட்கிறேன். காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ரெண்டு சாராரும் தேவையில்லாத கருத்துக்கள் சொல்லக்கூடாது. எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாக்கர் சும்மா நடிக்கிறாரு, தாமுகால வந்து நடிச்சாரு, பிஜே வந்து அவன் சனியா போய் தொலைஞ்சு, சித்திக்கு ஒரு துரோகி, இந்த மாதிரிலாம் சில வார்த்தை சொல்லி இப்பெல்லாம் பேசிட்டு தெரியாங்க. ரெண்டு தரப்பும் பேசக்கூடாது, இந்த தரப்பையும் இந்த தரப்பு பேசக்கூடாது. என்ன உண்மை அதை மட்டும் பேசன்னு சொல்லிட்டேன்னு சொல்றேன். இவ்வளவு கேள்விகள் வச்சிருக்கேன், நீங்க பேசக்கூடிய முரண்பாடுகள் ஏற்கனவே சில சைத்திட்டங்களுக்கு நான் நம்புறேன். எப்ப நீங்க பதில் சொல்ல போறேன்னு சொன்னதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தனியா அவங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு இடையில நான் ஒரு கருத்து சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அவர் அதுல ஒரு வாசல் சொல்றாரு, காசிம் ஃபிர்தௌசி போன்றவர்களை வைத்துக் கொண்டு, காசிம் ஃபிர்தௌசின்னு மேல படுத்து ஒரு சகோதரர் வந்திருக்காரு. அந்த சகோதரர் சொல்றாங்க, ஏனென்றால் அவரும் ஒரு ஃபிர்தௌசி, அவர் ஒரு மௌலவி என்பது மக்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு என்ன சொல்றாங்க, நான் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த தௌஹீதை முழுக்க நாங்கள் என்ன செய்வோம், இந்தியா முழுக்க பரப்புவோம்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது அப்ப எனக்கு ஒரு கருத்து வந்து, இவருடைய சில சம்பவம் அந்த கேள்விகள் நான் பின்னால வச்சிருக்கேன். என்ன சொல்றேன்னா, நீங்கள் முழுக்க தௌஹீதை பரப்ப முடியாது, தௌஹீத் அடிப்படையில் அந்த தாமுக கொண்டு செல்ல மாட்டேங்க, எனக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு. எப்ப பதில் சொல்ல போறேன்னு சொல்றதுக்கு, தௌஃபீக் நீங்க தனியா வாங்க, எத்தனை மணிக்கு தனியா வாங்க, உங்களுக்கு பதில் சொல்றேன். எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். 12:15 மணிக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றோம் என்பதற்காக 4 மணிக்கு அழைச்சிருந்தவங்க, 5:45 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சவங்க, 12:15 இடையில வந்து பல குறுக்கீடு செஞ்சோம், அமைதியாக உங்களுக்கு கடைசியை பதில் சொல்லணும்னு சொன்னவங்க, 12:15 மணி வரை மக்கள் டயர்ட் ஆக்கி விட்டது பிறகு மக்கள் எந்திரிச்சு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய கேள்விக்கு இந்த சபையிலே பதில் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக கடைசி வரை காத்திருக்கேன். 12:15 மணிக்கு என்ன சொல்றாங்க, தனியா அவங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். எப்போ நான் கேட்கலாம், நான் தான் எனக்கு சபையில் சொல்லப்பட வேண்டும் இந்த வார்த்தை சொன்னதற்காக அடிக்க வந்தாங்க. வடசென்னை மாவட்ட நிர்வாகி இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் என்ன செஞ்சாருன்னா, வந்துட்டு நீ தௌஹீத் அடிப்படையில் கொண்டு போக மாட்டேன்னு சொன்னதுக்கு பதில் சொல்லி இருக்கணும் அந்த சபையில. எந்திரிச்சு அடிக்க வர்றாங்க. இதற்கு முன்னால பல கேள்விகள் கேட்கப்படும் பொழுது 2 சகோதரர்கள் எந்திரிச்சு இருக்கை விட்டு எந்திரிச்சு ஓடி அடிக்க வர்றாங்க. இதுக்கு வந்து சாட்சியா வந்து ஒரு சகோதரர் இருக்காரு, ஒரு சகோதரர் வந்திருக்காரு. அவங்க என்ன எந்த அளவுக்கு அடிக்க வர்றாங்கன்னு சொன்னா, ஒரு சகோதரர் விளக்கம் கொடுத்தாங்க. என்னங்க இந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற கேள்வி கேட்க அனுமதி இருக்குன்னு சொன்னீங்க, கேள்வி கேட்டா எந்திரிச்சு அடிக்க வரணும், தன்னுடைய எதிர்ப்பை காட்டினாங்க. எதிர்ப்பக்கம் தன்னுடைய இருக்கை விட்டு ஓடி வர்றாங்க. அவர் போய் ஓடி பாஞ்சு பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஜவாஹிருல்லாவுடைய ஜவாஹிருல்லா தலைமை அந்த இடத்துல சபையில் நடக்குது. யாரை கண்டிக்கிறான்னு சொன்னா, இருக்கிறவங்க இருங்க, எந்திரிச்சு போறவங்க போங்கன்னு சொல்றாரு. அந்த எந்திரிச்சு அடிக்க வரக்கூடிய ஒரு வார்த்தை கூட, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவே இல்லை. அப்படியே அமைதி சும்மா இருந்தாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மோசம் வந்துச்சு. இப்ப என்ன என்னுடைய கேள்வின்னு சொன்னா, ஆரம்பத்தில் வந்து என்ன செய்தி சொல்றாங்கன்னா, இந்த செய்தி பரப்பப்படவில்லை, இந்த மாதிரி பிஜேயும் பாக்கரும் ஏஸ் அலாவுதீனும் அன்வர் பாஷா அவர்களும் தாமுக கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பரப்பப்படலன்னு ஆரம்பிச்சாங்க. ஆனால் பரப்புனார்கள் என்பதற்கு எனக்கு ஆதாரம் இருந்துச்சுங்க ஆரம்பிச்சேன். எனக்கு அங்கே வந்து அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதற்காக இங்க வந்து சில வாசங்களை சொல்றேன். எப்படின்னு சொன்னா, திட்டமிட்ட சில ஆளுகளை செட்டப்பா கொண்டு வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில. முதல்ல வந்து இந்த செய்தி வந்து உளவுத்துறை ஐபி வந்து நாசர்
தமுகவுடைய மாவட்ட தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர், அவருக்கு தான் ஐபி சொன்னார் என்று செய்தி சொல்றாங்க. ஆனால் அவருக்கு உண்மையிலே ஐபி தான் சொல்லியிருந்தாங்க சொன்னா நேர தலைமை நிர்வாகிட்ட சொல்லியிருக்கணும். தலைமை நிர்வாகி அதோட விஷயத்தை முடிச்சிருக்கணும். ஆனால் நாசர் என்ற ஒரே சகோதரர்கிட்ட மட்டும்தான் அந்த ஐபி சொன்னாத செய்தி அவங்களுடைய வாசப்படி சொல்றாங்க. ஆனால் அந்த நாசர் யார்கிட்ட செய்தி போயிருக்கு, நாசர் வந்து யாசின் நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. யாசின் யார்கிட்ட சொல்லியிருக்காரு, யாசின்ங்கிறது நெய்னாமுதல் சொல்லியிருக்காரு. நெய்னாமு மூலமா சித்திக்கு கிடைச்சிருக்கு, சித்திக்கு மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. நானும் சித்திக்கும் சேர்ந்து யாசின் போய் கேட்கும்போது அதை அவர் உறுதிப்படுத்துறாரு. இதற்கிடையில கௌதலி முன்னாள் தமுகவுடைய மாவட்ட தலைவராக இருந்த முஸ்தபாங்கிறது இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார், சிறுபான்மை பிரிவு தலைவராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் செய்தி போய் சொல்றாங்க. அப்ப இப்படி பல செய்திகள் பரவி இருக்கு. நீங்க பரப்பலன்னு சொல்றீங்களா, செய்தி பரவி இருக்குன்னு சொல்றேன். இது ஒண்ணும். இரண்டாவது, இதில் வந்து மாநில நிர்வாகி சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லையாங்கிறது ஒரு கேள்வி வருது. இதுல மாநில நிர்வாகி சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது எனக்கு சில செய்திகள் தெரியுது. எப்படி எந்த அடிப்படையில் சொன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கும் பொழுது நானும் சித்திக்கும் யாசின் பாயிட்ட கேட்கிறோம், தென்சென்னை மாவட்ட செயலாளர்கிட்ட, ஏங்க இந்த மாதிரி இவர்கள் தான் நம்ம பேரணியை தஞ்சை பேரணியை சீர்குலைப்பதற்காக சதி திட்டம் போடுறாங்கன்னு சொல்றீங்களே, பாக்கர் தானே தன்னுடைய மீடியாவுடைய நிறுவனத்துல அதிகமா விளம்பரங்கள் போடுறாரு, அவர் தானே அதிகமான மீட்டிங்களை கலந்து கொள்றாரு, கூட அலாவுதீன் போறாரு, நீ எப்படி நடிக்கிறதா சொல்ல முடியுதுன்னா அதெல்லாம் சும்மாங்க அப்படிதான் பண்ணுவாங்கிறாங்க. இப்ப இந்த அளவுக்கு செய்தி சொன்னோம்னா அப்ப சொன்னாங்க, இந்த செய்தி உங்களுக்கு யாருங்க சொன்னா, எவனா சொல்லியிருப்பாங்க, இல்ல இது தலைமையில தான் வந்துச்சு, இந்த வாசல் சொல்றாரு. உடனே நான் வந்து நெய்னாமுதிரி கேட்டேன். நெய்னாமு வந்து போன் பண்ணி ஜவாஹர்கிட்ட கேட்டாரு. கேட்கும் பொழுது என்ன கேட்டாருன்னு சொன்னா, எங்க மாநிலத்தில் ஏதாவது சலசலப்பு இருக்கா, இந்த பிரச்சனை மாதிரி வெளியில பேசப்பட்டிருக்கு, மாநிலத்தில் இந்த மாதிரி சலசலப்பு இருக்காங்கிறதுக்கு ஆமா அந்த மாதிரி தான் இருக்குது, நீங்க பேரனுடைய வேலையை நல்லபடியா பாருங்க, பேரணிக்கு பிறகு மத்த நம்ம பாத்துக்கிறோம், எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறோம் சொல்லிட்டு இந்த வாசகத்தை ஜவஹர்லால் சொன்னாரு. யாசினும் சொன்னாரு, நெய்னாமும் சொன்னார். இது அந்த சபையில வைக்கும் பொழுது எல்லாரும் அனுப்புறாங்க. இதுக்கு பிறகு தென்சென்னை மாவட்ட செயலாளர் யாசினும் தென்சென்னை மாவட்ட பொருளாளர் சித்திக்கும் சேர்ந்து கௌதலுடைய கடைக்கு போயிருக்காங்க, சூரியம்பேட்டுக்கு. அங்க போகும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பேசப்படும் பொழுது இந்த செய்தி உங்களுக்கு யார் சொன்னான்னு சொல்லும்போது அப்பவும் யாசின் சொல்றாரு, இது தலைமையில தான் வந்திருக்கு இந்த செய்தி, உண்மையான செய்தி தான் சொல்றாரு. நானும் சித்திக்கும் யாக்கோ போய் சந்திக்கிறோம், உங்களோட ஜுனைத் என்னங்க செய்தி சொன்னாருன்னு சொல்லும் பொழுது ஹைதரே என்கிட்ட கூப்பிட்டு இந்த செய்தி சொன்னாரு அப்படிங்கறத ஆரம்பிக்கிறார். இந்த சாட்சி சொல்லும் போது மறக்கிறாங்க தவிர இந்த செய்தியை வந்து யாக்கூப்ட வந்து ஜுனைத் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ஒன்னும் ஹைதருடைய பேர் வருது, ஜவஹர்லால் இந்த மாதிரி ஒரு சலசலப்பு மாநில தலைமையில் இருக்குதாங்கிறத ஒத்துக்கிட்டாரு. இதற்கு அல்லாம எனக்கு வெளியில இன்னொரு செய்தி கிடைச்சு, பாக்கரை வச்சு நம்ம ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம் போடலாம்னு சொல்லிட்டு ஆளூரை சேர்ந்த நிஜாமுதீன் என்பவர் சகோதரர் வந்து ஆளூர் ஷானவாசத்தை கேட்கிறார். எதற்கு பிறகு மார்ச் 21 பிறகு பாக்கரை வச்சு தமுக ஒரு பொதுக்கூட்டம் போடுவோம்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன சொல்லிருக்கணும், இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோம். தஞ்சை பேரணிக்கு பிறகு மார்ச் 21 பிறகு பாக்கர் தமுக இருக்காரோ இல்லையோ, யாரு சொல்றாரு, ஆளூர் ஷானவாஸ் புரொஃபசர் ஜவஹர்லாலுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். இந்த மாதிரி அப்ப வந்து மாநில தலைமை நிர்வாகிகளுடைய பேர்கள் வந்து இந்த விஷயத்தில் அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணி சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். சொல்ல வரும்போது எல்லாத்தையும் மழுப்புறாங்க. பீஸுடைய ப்ரோக்ராம்ல வந்து அண்ணன் வந்து அதிகமான டார்ச்சர்னால அண்ணன் மிரட்டினாதான் வாபஸ் வாங்கணும்னு சொல்றாங்க. நானும் சகோதரர் சித்திக்கும் எந்த விஷயம் போறோம்னு சொன்னா, நாங்க அந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு பீச்ல சில இடங்களில் போய் நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் தாவா பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். அது அந்த மதமாற்ற தடை சட்டம் வந்ததுனால மக்கள் பயந்து போய் இருக்கிறாங்க. அதுக்காக சட்ட ரீதியா என்ன பிரச்சனைங்கிறத வந்து தௌஹீத் ஜமாத் சொல்வதை விட தமுகவுடைய தலைமை நிர்வாகி சொன்னா நல்லா இருக்கும், மக்கள் நம்புவாங்க. இன்னும் சொல்ல போனா பிரச்சனைகளை வந்து தமுக வந்து கையில் எடுத்துக் கொள்வதற்காக நேர ஜவஹர்லால் அழைச்சு ஒரு தர்பியத் மாதிரி நம்ம அதை ஏற்பாடு பண்ணுவோம், அதற்கு வந்து அவங்ககிட்ட செய்தி வாங்க போலாமேன்னு சொல்லிட்டு அந்த கருத்துல நானும் சகோதரர் சித்திக்கு போறோம். போகும்போது பல விஷயங்களை பேச போறோம். பேசும்போது நீங்க தாவாவுக்கு ஒண்ணு அழகா பீஸ்ல நிகழ்ச்சியில் வந்திருக்காங்களே, அவங்களும் யூஸ் படுத்த நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க. மத்த எல்லா விஷயம் ஆதரிக்காங்க, ஒரே ஒரு கருத்தை மட்டும் ஆதரிக்கல. நம்ம என்ன கேட்கிறோம், ஏங்க பீஸ்ல வந்து பீஸுடைய எக்ஸிபிஷன்ல வாலண்டியர்ஸ் வாபஸ் வாங்கி சொன்னதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல அது வந்து இந்த விநாயகருடைய சிலையை வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம சகோதரர்கள் அப்புறப்படுத்துறாங்க, காவி கொடிகளை பறக்க விட்டு இருந்துச்சு, அதையும் அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த அமெரிக்காவுடைய தூதரை வந்து அழைச்சிருந்தாங்க, அதோட எங்களுக்கு கருத்து அந்த அளவுக்கு எங்களை கூப்பிட்டு மசோரா பண்ணாம வச்சிருந்ததுனால நாங்க வேணும்தான் வாபஸ் வாங்கணும். இதுல இல்லங்க வேற யாரோட தலையீடு இருக்குமா மக்கள் எல்லாம் சொல்றாங்களே, இல்ல இல்ல அதாவது என்னன்னு சொன்னா, எங்களுக்கு அழைக்காமலே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அமெரிக்க தூதரை அழைச்சிட்டாங்க, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அழைக்கணும், அவரே மனப்பூர்வம் ஒத்துக்கிட்டார். அப்போ வந்து இந்த நிகழ்ச்சி, இந்த பீஸுடைய எக்ஸிபிஷனை வந்து இப்ப பெரிய பிரச்சனை ஆக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒண்ணும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்திகள் பரப்பப்பட்டுச்சு, இந்த பிஜேயும் பாக்கர் அன்வர் பாஷா ஏசாலன் போன்றவர்களுடைய அந்த சதித்திட்டத்தை நாங்கள் செய்தி பரப்பப்பட்டு போது உடனே சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் சிறுபான்மை தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா என்ற சகோதரர் சபைக்கு வர்றார். சபைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கௌதலி என்கிட்ட சொன்னாரு, பிஜே பாக்கர் இவங்க சதி திட்டம் போடுறாங்க, எங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமான வாடகை வருது, தமுகவுடைய சொத்துக்கள் இருக்கு வாடகை வருது, அதை வச்சு நாங்க தமுக நடத்துறோம், இனிமே அவங்களுடைய தயவும் தேவையில்லைன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு கௌதலி என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி முஸ்தபா சொல்றாரு. இதுக்கு யார் விளக்கம் கொடுக்கணும்? உடனே கௌதலி விளக்கம் நான் அப்படி சொல்லல. உடனே புரோஸ் ஜவஹர்லால் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு இவர் அந்த கருத்தில் சொல்லவில்லை, இவர் வேற கருத்தில் சொன்னாலும் புது விளக்கம் கொடுக்கிறார்.
அப்பதான் மக்கள்கிட்ட ஒன்னும் என்னை அடிக்க வந்ததுல மக்கள் உஷாரானாங்க. கேள்வி கேட்க மறுக்கப்படும் போது அப்ப மக்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இரண்டாவது, முஸ்தபா வந்து சாட்சி சொல்றாரு, அதை வந்து மறுக்கக்கூடிய சகோதரர் வந்து கௌதலி. ஆனா யார் மறுக்கிறான்னா ஜவாஹிர்லால் எந்திரிச்சு அதை மறுக்கிறார். அப்ப வந்து வேணுமென்றே மறுப்புறாங்கிற செய்தி வந்து தெளிவா வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன செய்யுது, மற்ற மாவட்டங்களை விட தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஓரளவு கொஞ்சம் தாமக நிர்வாகிகள் கொஞ்சம் நடுநிலை சிந்திச்சு